ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை நாம சிந்தித்து கொண்டு வருகிறோம். தனுர் மாதம், புண்ணிய மாதம், மார்கழி மாதம், பீட மாதம், உயர்வான ஒரு மாதத்தில் இறைவனை சிந்திப்பதற்கான காலம் இந்த காலம். பிறந்தோம் இறந்தோம் பிறந்தோம் இறந்தோம் என்று மாறி மாறி இருக்கக்கூடாதான். எதையாவது நாம இந்த பூமியில செய்திடணும்னா இறை வழிபாடை முக்கியமாக செய்யணுமா. அதனால்தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, காலத்துக்கு நன்று. என்ன, உண்பது உறங்குவதோடு மட்டும் இல்லாம மற்ற ஜீவன்கள், எல்லா ஜீவன்களுக்கும் உண்பது உறங்குவது, இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அது மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தெரிந்தது உண்பது உறங்குவது, இதுதான் தெரியும். உணவை தேடும். நாம மட்டும்தான், ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே இறையோடு இறையும் தேடணும். இறை உணவு, இறைவனை தேடணும், ரெண்டும் தேடணும். அப்போ தேடினோமே ஆனால் நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த பதவி கிடைக்குமா. அது என்ன உயர்ந்த பதவி? ஒரு அறிவில் பிறந்திருந்தோன்னா 2 அறிவு கிடைக்குமா. அது என்ன ஒரு அறிவு? தாவர வகைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு அறிவு தான். மரம், செடி, கொடி, புல், பூண்டு, இதுக்கு எல்லாற்றுக்கும் ஒரு அறிவு. இந்த திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, இதையெல்லாம் இப்போ நம்ம சொற்பொழிவாக சொல்லின்னு இருக்கோம். இதை ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் மரம், செடி, கொடி ஏதாவது கேட்டால் அதற்கு 2 அறிவு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குமா. சரி, 2 அறிவு கேட்டால் சங்கு, நத்தை, இதுக்கெல்லாம் 2 அறிவு இருக்கான். இதுக்கெல்லாம் 2 அறிவுன்னா அப்போ பாருங்க, அப்போ அது அடுத்த ஜென்மத்தில் 3 அறிவாக இறைவன் தருவார். இப்போ இந்த ஜென்மத்தில் கேட்டால் அடுத்த ஜென்மத்தில். சரி, 3 அறிவு, எறும்பு, கரையான், இதுக்கெல்லாம் 3 அறிவு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அடுத்த ஜென்மத்தில் அதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஊர்வனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் 4 அறிவு கிடைக்குமா. சரி, 4 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு, எல்லா பறவைகளுக்கும் 4 அறிவு. எல்லா பறவையும் முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பறவை ரெக்கை வந்து பறக்கின்ற வரைக்கும் இந்த தாய் பறவை கொண்டு வந்து உணவை ஊட்டிவிடும். இந்த பறவைகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு 4 அறிவு இருக்கின்றது. அது அந்த பறவைகளில் இருந்து விலங்குகளுக்கு அது இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பறவை இது போன்ற இறை பெருமையை கேட்டால் அதற்கு 5 அறிவு கிடைக்குமா. சரி, 5 அறிவு என்பது என்ன? விலங்குகளுக்கு 5 அறிவு, 4 கால் விலங்குகள் அத்தனைக்குமே 5 அறிவு. அப்ப அந்த 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகள் கேட்டால் 6 அறிவு உள்ள மனிதனாக அவதாரம் செய்வது பிறக்கக்கூடியதற்கு. என்ன, இறைவனுக்கு தான் அவதாரம், மனிதருக்கு பிறப்புன்னு சொல்லக்கூடிய 6 அறிவு உள்ள மனிதராக பிறப்பார்களாம் அந்த விலங்குகள். 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதராக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய நம்மில் சில பேர் இன்னும் 5 அறிவிலேயே இருக்கும். பக்கத்திலேயே எவ்வளவு பெரிய கோயில் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் கோயிலுக்கு சில பேர் போனதில்லை, இறைவனை கண்டதில்லை, இறைவனை வணங்கியதில்லை, இறை நாமத்தை சொன்னதில்லை. உண்பதும் உறங்குவதும் உண்பதும் உறங்குவதுமாக இருக்கக்கூடிய 6 அறிவு இருக்கக்கூடியவர்கள் 5 அறிவுக்கும் கீழே பிறப்பார்களாம். இந்த ஜென்மத்தில் இறைவன் மனித பிறவியை கொடுத்திருந்தும் அந்த இறைவனை வணங்காமல் விட்டிருந்தோமே ஆனால் நமக்கெல்லாம் என்னது, 6லிருந்து 5, 4, 3 அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு இந்த மார்கழி மாதம், தனுர் மாதம், பீட மாதம் ரொம்ப சிறப்புக்கு உரிய மாதம், பிறப்பறுக்கக்கூடிய ஒரு மாதம்.
அது மட்டும் இல்லை, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் பகவான் ஒரு கீதையில சொல்லியிருக்கார் ஒரு வரியில. ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த மார்கழி மாதத்தில் கனவு பலிக்காது. யார் கனவு கண்டாலும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த கனவு பலிக்காது. இன்னொன்று, நம் இந்துக்கள் அத்தனை பேரும் இந்த மார்கழி மாதத்தில் உயிர் பிரிந்தால் நேர பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஒன்று கைலாய பதவி, இல்லைன்னா சொர்க்க பதவி, வைகுண்ட பதவி. இந்த மார்கழி மாதம் அவ்வளவு புண்ணிய மாதம், எவ்வளவு பாருங்க சிறப்பு என்பது. இறந்த அத்தனை பேருக்கும் ஒன்று கைலாய பதவி கிடைக்குது, இல்லைன்னா சொர்க்க பதவி கிடைக்குது, வைகுந்த பதவி கிடைக்கின்றது. அப்போ இந்த மாதம் எவ்வளவு புண்ணிய மாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்கணும். அதே மாதிரி இறைவனை சேவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மாதம் இந்த தனுர் மாதம், ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதம். திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடியதில் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான முதல் பாடலை சிந்தித்தோம். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஆவுடையப்பன் என்கின்ற பெருமானை, ஏன்னா மாணிக்கவாசக பெருமானுக்கு அங்கதான் தீட்சை கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணணும். ஏதோ நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா பீச்சு பார்க்கணும், பார்க்கு பார்க்கணும், அப்புறம் ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், குழு குழு மணாலிக்கு போகணும், அப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் அடியார் பெருமக்கள் என்ன கனவு காணணும்னா, இது போன்ற எங்க திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு நம்மெல்லாம் பிரார்த்திக்கணும். பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு தினம் தினம் நினைச்சு பார்க்கணுமா, ஒரு நிமிஷமாவது சிந்தித்து பார்க்கணும். திருவண்ணாமலை தலத்திலிருந்து திருவெம்பாவையை கொடுத்தார். ஆனா திருப்பெருந்துறையிலிருந்து இறைவன் கொடுக்கிறார் எதை? திருப்பள்ளி எழுச்சி. இது வேற, அது வேற, இதோட தொடர்ச்சி கிடையாது. திருவெம்பாவையினுடைய தொடர்ச்சி திருப்பள்ளி எழுச்சி கிடையாது. ஏன்னா இது பாடிய தலம் வேறு, அது பாடிய தலம் வேறு. இறைவனை எழுப்பும் பொருட்டு மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியை பாடி கொடுத்து அருளி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இரண்டாவது பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அருணன் இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின், கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முறைவன, இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருமையான பாட்டு. அருணன், நிறைய பேருக்கு இவர் யாருன்னு தெரியாது. அருணன் யாரு அப்படின்னு, சூரிய பகவானுடைய தேரோட்டிக்கு பெயர் அருணன் பெயர். சூரிய பகவானுடைய தேரோட்டி அருண பகவான். இந்த அருண பகவான் யார்? கருட பகவானுக்கு அண்ணாதான் அருணன். கருட பகவானுக்கு அண்ணா. கத்ரு வினதை என்று காசிபருடைய மனைவிமார்கள், காசிபருடைய மனைவிமார்கள். அந்த காசிபருடைய மனைவிமார்கள் கத்ரு என்று சொல்லக்கூடியவள் பாம்பினத்திற்கு அம்மா. வினதை என்று சொல்லக்கூடிய பெண் அருணனுக்கும் கருட பகவானுக்கும் அம்மா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்க. அப்ப இந்திரனுடைய குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த குதிரை இந்திரன் ஞால குதிரை. இந்திரனுடைய குதிரை என்பது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெண்மை நிறமாக இருக்கும். இந்திரனுடைய யானையும் அப்படிதான் இருக்கும், குதிரையும் அப்படிதான் இருக்கும். இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் கூட இருக்காது, கருப்பா ஒரு புள்ளி கூட இருக்காது, வேற எந்த கலர்லயும் இருக்காது. தூய்மையான வெண்பட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அந்த குதிரை. அக்கா தங்கை இருவரும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது கடற்கரை ஓரமாக இதை பார்க்கிறாங்க. நீர்நிலை ஓரமாக இந்த குதிரையை பார்த்த உடனே அக்கா சொல்றா, அதுல மச்சம் இருக்குடின்னா. யாரு? கத்ரு சொல்றா. வினதை சொல்றா, அதெல்லாம் இல்லை, அது
ஐராவதம் என்கின்ற இந்திரனுடையது ஐராவதம். இந்த குதிரை என்று சொல்லக்கூடிய நிச்சயமா இந்திரனுடைய குதிரை. அதற்கு மச்சம் கிடையாது, அதுக்கு மச்சம்லாம் கிடையாது. அது எப்பவுமே தூய்மையான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது, அதனால அதுக்கு இல்லை அப்படின்னா. சரி, இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, இப்போ இருட்டிக்குச்சு, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. அதனால இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு அருணன் யார், ஏன் மாணிக்க வாசக பெருமான் இந்த இரண்டாவது பாடலில் அருணனையும் அழைத்திருக்கிறார். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது பார்த்தா பொழுது விடியுது. விடியறதுக்கு முன்னாடி கத்ரு சொல்ற பாம்பினத்துக்கு அம்மா அவங்க தான். அதாவது பார்த்தீங்கன்னா வாசுகி, அனந்தன், கார்கோடகன், பதுமன், மகா பதுமன், சங்கபாலன், தட்சன் இவர்களுக்கு அம்மா கத்ரு. போய் சொல்ற பாம்பு கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, உங்க சித்திக்கும் எனக்கும் ஒரு போட்டி. அந்த இந்திரனுடைய குதிரை அங்க வந்திருந்தது. அந்த குதிரை என்று சொல்லக்கூடியதுல மச்சம் இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கேன். ஆனா உன் சித்தி சொல்லி இருக்கின்றால் மச்சம் இல்லை அப்படின்னு. அதனால நீங்க யாராவது ஒரு குட்டி பாம்பு போய் அதன் வால் பகுதியில் படுத்துக்கணும். நானும் அவளும் பார்க்கிற பொழுது மச்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். சரி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ அப்படியான்னு சொல்லி எல்லாரும் இங்க பேசிக்கொள்ளுகிற பொழுது தட்சன், வாசுகி, அனந்தன் இவங்க எல்லாரும் சொல்றாங்க, அம்மா பொய் சொல்லுவது பாவம் இல்லையா, பொய் சொல்லுவது மகா மகா பாவம் இல்லையா? ஒரு தாய் என்ன சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா தாயே இங்கு பொய் சொல்ல சொன்னா அப்ப தப்பு தானே. அம்மா அது பாவம், அது இந்திரனுடைய குதிரை, அந்த குதிரைக்கு என்ன இல்லை, மச்சம் கிடையாது, இது உலகத்துக்கே தெரியும். அம்மா பொய் சொல்லுவது பாவம், நாங்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம்னு எல்லா பாம்பும் சொன்னது. அதுல இந்த தண்ணி பாம்புன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த பாம்பு மட்டும்தான் சொல்லிச்சு, அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த வாலில் படுத்துக்கிறேன், நான் போய் அந்த வாலில் படுத்துக்கிறேன், அம்மா பேச்சை நான் தட்ட மாட்டேன். மாதா பிதா குரு தெய்வம், தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதனால் அம்மா பேச்சை நான் தலைமையில ஏற்று நடக்கின்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. இதுல ஒரே ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா, கத்ரு என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சொன்னக்கூடிய வார்த்தை என்னன்னா, மச்சம் இருந்தால் நீ எனக்கு அடிமை, அதுல மச்சம் இல்லைன்னா நான் உனக்கு அடிமை. இதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. நான் என் தங்கைக்கு அடிமையாக கூடாது, நான் என் தங்கைக்கு அடிமையாக கூடாது, அதனால நீ அதை போய் செய்ய என்று இந்த அம்மா சொல்லிட்டா. பொழுது விடைந்தது, இந்த தண்ணி பாம்பு போய் அந்த வாலில் படுத்துக்குச்சு. அந்த அந்த மூக்கை மட்டும் அப்படி நீட்டிட்டு இருக்கு, தொலைவில் இருந்து பார்க்கும்போது அந்த இடம் கரெக்டாக மச்சம் தெரிகிறது. உடனே சொல்லிட்டா, வினதை நான் உனக்கு 1000 ஆண்டு காலம் அடிமை. வினதை சொல்லிட்டாங்க. யாரு? கருட பகவானுக்கும் அருணனுக்கும் தாய், ரெண்டு பேருமே கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய அந்த காலம், கர்ப்பமாக முதல்ல இப்ப குழந்தைங்க பிறந்துட்டாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கிற காலம். இந்த அம்மா 1000 பாம்பு குட்டிகளை பெற்றெடுக்கிறாங்க. யாரு? கத்ரு. இந்த வினதை பல வருஷமாக கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, பல வருடமாக நம்ம கருவை சுமந்து கொண்டிருக்கின்றோமே, இன்னும் இந்த குழந்தை பிறக்கவில்லையேன்னு அந்த முட்டையை உடைச்சு விடுறாங்க. கால் அப்பதான் கூடி வருகிறது. யாருக்கு? அருண பகவானுக்கு கால் அப்பதான் கூடி வருது. இந்த அம்மா முட்டையை உடைச்சதுனால கால் ஊனமாக அருணன் பிறந்துடுறார். அப்ப அருணன் சொல்லுகிறார் ஒரு சாபத்தை, நீ உன் அக்கா இடத்தில் அடிமையாக இருந்து எத்தனை வருஷம் தெரியுமா? 1000 வருஷம் அடிமையாக இருந்து இன்னும் 2 முட்டை இட்டு வச்சு, ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க, இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டை என் தம்பி பிறந்து
என் தம்பி உன்னை அடிமையிலிருந்து விலக்கி கொள்ளுவான் அப்படின்றத சொல்லி வச்சுக்கிறாங்க. அவர் கொடுத்த சாபம் இது இப்ப பழிச்சிடுச்சு. இந்த அம்மா 1000 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமையாக இருந்து பல வருஷம் கழிச்சு கருட பகவான் அவதாரம் செய்கிறார். இப்ப கால் ஊனமானார் இல்லையா அருண பகவான், அவர் போய் சூரிய பகவானை வேண்டி தவம் இருக்கின்றார். சூரிய பகவானை வேண்டி 1000 வருஷம். ஏன்னா கால் ஊனம், அந்த கால் ஊனமானதிலேயே போய் 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கின்றார். அப்ப சூரிய பகவான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். சுவாமி, எனக்கு வேற வேலை தெரியாது, உங்களுக்கு நான் தேரோட்டியாக இருக்கணும். சூரிய பகவானுக்கு தேரோட்டி யாரு? கருட பகவானுடைய அண்ணா அருணன் என்பது அவருடைய பெயர். அதுக்கப்புறம்தான் 1000 வருஷம் அடிமையாக இருந்து கருட பகவான் பிறந்து, கருட பகவானாக இருக்கக்கூடியவர் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து நாராயணர் என்று சொல்லக்கூடியவருக்கு வாகனமாக ஆனார். அதற்கு பிறகு தன் தாயினுடைய அடிமையிலிருந்து விலக்கினார். எப்படி? அமுத குடம் கொண்டு வந்து பாம்புகளுக்கு கொடுத்து, இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, கத்ரு. என்ன வார்த்தை தெரியுமா? ஜனமே ஜெயன் யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் போய் நீங்கள் விழுந்து மாண்டு போக கடவது. தாய் பேச்ச கேட்காத பிள்ளைங்க உயிரோட இருந்தா என்ன, இறந்தா என்னன்னு அவ சொல்லிட்டா. ஜனமே ஜெயன் வளர்க்கக்கூடிய யாகத்தில் விழுந்து நீங்கள் இறந்து போக கடவுதுன்னு அவ சாபம் கொடுத்தா. ஜனமேஜயன் தன் தந்தையாக இருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜாவை கொன்ற பாவத்திற்காக அவர் யாகம் வளர்த்தார். அந்த யாக குண்டத்தில் போய் எல்லா பாம்புகளும் விழுந்தது. கடைசியாக உயிருடன் இருந்த பாம்பு அப்படின்னு சொன்னா 8 பாம்பு உயிரோடு இருந்தது. அந்த அஷ்ட நாகங்கள் தான் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கின்றது. வாசுகி, அனந்தன், கார்கோடகன், பதுமன், மகாபதுமன், தட்சன், குலிகன், இந்த 8 பேர் தான் இந்த பூமியை தாங்கின்னு இருக்காங்க. அஷ்ட நாகங்கள் என்பது பெயர். ஜகத்காருனுடைய குழந்தை, ஜகத்காருன்னு ஒரு முனிவர், ஜகத்காரு என்று இந்த பாம்புகளுடைய ஒரு தங்கை. அந்த ஜகத்காரு முனிவர் திருமணம் செய்து கொண்டு ஆஸ்தீக முனிவர் என்கின்ற முனிவர் பிறந்தார். ஜனமேஜயன் வளர்த்த யாகத்தை போய் அவர் தானமாக கேட்டார். எனக்கு ஒரு தானம் கொடுங்கன்னார். ஜனமேஜயன் சொன்னார், என்ன வேணுமோ கேள் அப்படின்னார். இந்த வளர்க்கக்கூடிய யாகத்தை பாதியில் நிற்க கடவது அப்படின்ற ஒரு சாபத்தை இந்த பாதியில நிறுத்தணும். அதே மாதிரி யான் கொடுத்த இந்த தர்மத்திற்கு இந்த யாகத்தை பாதியில நிறுத்துங்கன்னு கொடுத்துட்டார். அதுல 8 நாகங்கள் தப்பிச்சது. அந்த 8 நாகங்கள் தான் இந்த பூமியை தாங்கின்றது. அப்போ இந்த கதையை நினைவுபடுத்தும் விதமாக எப்படி சூரிய பகவானுக்கு அருணன் தேரோட்டியாக மாறினார், அந்த கதையை நினைவுபடுத்தும் விதமாக அருணன் என்று சூரியன் இந்த இடத்துல சொல்லல. யாரு? மாணிக்க வாசக பெருமான் சூரியன் கிழக்கே உதித்து விட்டான் சொல்லி இருக்கலாம் இல்லையா? என்ன அவர் அப்படி சொல்லல. அருணன் என்று முதல் வார்த்தை போடுறார். இங்க 2வது பாடல்ல திருப்பள்ளி எழுச்சியிலே போடுறார். ஏன்? சூரியன் வருவதற்கு முன்னதாக தேரோட்டி முன்னாடி வரார். சூரியன் வருவதற்கு முன்னதாக தேரோட்டி தான் முன்னாடி வரார். சூரியன் பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா அப்ப யாருக்கு முதல் பெருமை? தேர் ஓட்டுறவருக்கு தானே. அதனாலதான் அர்ஜுனருக்கு பார்த்தனாக இருக்கக்கூடியவனுக்கு சாரதியாக இருந்ததுனால இறைவனுக்கு பார்த்த சாரதி அப்படின்னு பேர் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி தேர் ஓட்டுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமான நேரத்தில் தேர் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா யுத்தம் நடக்கின்ற பொழுது, போர் நடக்கின்ற பொழுது தேர் ஓட்டுவது மகா 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 கடினம். இவங்க வில்லை வளைத்து நாணை பூட்டிப்பாங்க அரசர்கள். மந்திரம் சொல்லணும், மந்திரம் சொல்லணும். அப்படி மந்திரத்தையும் சொல்லி பானம் விடுகின்ற பொழுது நீ மேற்கே போ, கிழக்கே போ, மேலே போ, நேரா போன்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்வாங்களாம்? இந்த மன்னர்கள் தங்கள் காலில் கீழே உதைத்தால் கீழே போகணும்னு அர்த்தம்,
மேலே உதைத்தால் மேல் நேர்கோட்டில் போகணும்னு அர்த்தம், வலப்பக்கம் உதைத்தால் வலது பக்கம் தேரை திருப்பணும்னு அர்த்தம், இடது பக்கம் உதைத்தால் இடது பக்கம் போகணும்னு அர்த்தம். இது அத்தனைக்குமே தேரோட்டி தெரிஞ்சிருக்கணும். ஒரு தேரை ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப மகாபாரத யுத்தத்தில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த பகவான் அர்ஜுனருடைய காலினால் எத்தனை உதைப்பட்டிருப்பார்னு யோசிக்கணும். பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். இறைவன் தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அர்ஜுன பெருமானுடைய பாதத்தினால் எவ்வளவு அடிபட்டிருப்பார்னு யோசித்து பாருங்க. ஏதோ சாதாரணமா தேரோட்டின்றது கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வலி இருந்திருக்கும். அர்ஜுன பெருமானை விட பகவான் வயதில் மூத்தவர், 7 மாசம் பெரியவர், 7 மாதம் சின்னவர் அர்ஜுன பெருமான். ஆனா தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். அது போலதான் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அருணன் இந்திரன் திசை அணுகினான். அருணன் இந்திரன் திசை அணுகினான்றார். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த 33 கோடி தேவர்கள் அருணன் என்கின்ற சூரியனுடைய தேரோட்டியும் ஒருவர். இந்த சூரியன் எழுந்து வருகிற பொழுது இந்திரனாக இருக்கக்கூடியவன் சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக கிழக்கு பார்த்துட்டார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அருணன் இந்திரன் திசை அணுகினான். காலையில ஒரு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து நீராடிட்டு, மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யலன்னா கூட இந்த மார்கழி மாசத்துலவையாவது சூரிய நமஸ்காரம் செய்யணும் எல்லாரும். ஏன்? அந்த சூரியனுடைய ஒளி நம் தேகத்தில் பட்டால் நோய் வராது. சூரியனுடைய ஒளி பட்டா வராது. இன்னொன்று, கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு. கண்ணுக்கு ரொம்ப எது தேவையா? சூரியனுடைய பார்வையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த டி விட்டமின் என்கின்றது வேற எதிலையுமே கிடையாது. உலகத்தில் வேற எதிலையும் தான் எடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. அதனாலதான் சொன்னார். அப்ப என்ன பண்ணணும்? விடியற் காலையில எழுந்து 4:30 6 உதயத்தின் பொழுது இறைவனை பார்க்கணும். யாரே? சூரியனை பார்க்கணும். அப்படி சூரியன் இல்லைன்னா நமக்கு எது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தைய சூரியனுடைய வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் போடுவாங்க, கை கால் உதைச்சுக்கிட்டோன்னு போட்டு விடுவாங்க. இந்த உடம்பெல்லாம் வெளுத்திருக்கிறவங்கள சூரியனுடைய ஒளியில கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்ல பெருமான் சூரிய பகவான். பயிர்கள் வளரணுமா? சூரிய பகவானுடைய ஒளிப்பட்டால் தான் பயிர்கள் வளரும். நிழல்ல நீங்க பயிர் வச்சு பாருங்க, வளராது, அறுவடை வராது. அதுல மகசூல் என்று சொல்லக்கூடியது அதிகமான உற்பத்தி என்பது கிடைக்காது. வெளூர் பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த பயிரே நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கும். அப்போ சூரிய நமஸ்காரம் எவ்வளவு முக்கியம் மனிதர்களுக்குன்னு யோசிக்கணும். நவகிரகத்தில் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பெருமான், இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளவு பொருத்தம் பாருங்க. ஞாயிறு என்று சொல்லக்கூடிய கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய கிழமை. சூரியனுக்கு பெயரும் ஞாயிறுன்னு பேரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஞாயிறு என்பது பொருள். ஆதித்த பகவான் சூரிய பகவான் என்று சொல்லுவார்கள். ஆதித்யாயே சோமாயே மங்களாயே புத குரு சுக்ரே சனி ராகுவே கேதுவே நமோ நமக. சூரிய நமஸ்காரம் செய்கிற பொழுது இதை சொல்லணுமா எல்லா மனிதர்களும். பெருசா இல்லை, இந்த ஞாயிறு திங்களைத்தான் சொல்றாங்க. அப்படி சொல்லி இருகரம் கூப்பிய பிறகு சூரிய நாராயணா சூரிய நாராயணா சூரிய நாராயணான்னு ஒரு 3 முறை சொல்லணும். ஒரு 3 முறை. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு 3 முறை சொல்லணும். ஏன்? சூரியனுடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் ராமபெருமான், சந்திரனுடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் கிருஷ்ண பகவான். 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கும். அவர் சூரியனுடைய வம்சத்தில் அவதாரம் செய்தார், இவர் சந்திரனுடைய வம்சத்தில் அவதாரம் செய்தார். எதுகுலத்தில் அவதாரம் செய்கிறார்.
அப்போ இங்க சொல்லுகிற பொழுது நம்ம இறைவனை மட்டும் வணங்கணும் இல்லை, இறைவனுக்குரிய பரிவார தேவதைகளையும் சேர்த்து வணங்கணும்ன்றதை இந்த இடத்துல சொல்றார். அருணன் இந்திரன் திசை அணுகினான். அதே மாதிரி இந்திரனுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? பொங்கலுக்கு முந்தைய நாள் போகின்னு ஒரு நாள் இருக்கு இல்லையா, போகி பண்டிகை. போகி அப்படின்னா இந்திரன் அர்த்தம். போகி பண்டிகை இந்திரனுக்குரியது. பழைதன கடிதலும் புதிதன புகுதலும் அப்படின்றத மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு மூல அடிப்படை காரணம் அது போகி பண்டிகை. அப்படின்னா போகம்னா இந்திரன் அர்த்தம், அவனுக்குரிய நாள் என்பது அன்னைக்கு அர்த்தம். அந்த போகியே என்னது, பழசெல்லாம் கழிச்சிட்டு புதுமையான முறையிலே 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை இயற்கையின் முறையில் வரவேற்கணும்ன்றது அர்த்தம். அதான் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையை அதுதான் கொண்டாடுறது. அப்ப இங்க சொல்றார், இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது. இறைவன் சிவபெருமானை வணங்கினோமே ஆனால் நமக்கு இருள் விலகிவிடும்ன்றார். ஏன்னா எல்லாருடைய இதயத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். எல்லாருடைய இதயத்துக்குள்ளும், இவருக்குள்ள அவருக்குள்ளன்னு இல்லை, எல்லா ஜீவன்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். எல்லா ஜீவன்களையும். அதுதான் இங்கேயே அப்பர் பெருமான் சொல்வார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிராணனாய் அடி என் மேல் வைத்தாய் நீயே, நேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொற் ஜோதி. அவர் சொல்லுவார். அதே அப்பர் பெருமான் மீண்டும் சொல்றார். என்னது? தனி திருத்தாண்டகம்னு அதுல பாடி இருக்கிறார். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, தூய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, என்ன எது துணையாய என் நெஞ்சத்தில் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ, இறைவன் நீ ஏறார்ந்த செல்வன் நீயே அப்படின்பார். அப்போ எல்லா பொருளுமாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். எல்லாருடைய இதயத்துக்குள்ளும் இருள் என்கின்றதை விளக்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். அதை சொல்றார். அருணன் இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது, உதயம் நின் மலர் திருமுகத்தில். சூரியன் உதயமாகும் போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்க்கும்போது பிரகாசமா இருக்கும். அதை பார்க்கறதுக்காகவே பெரும் கூட்டம் அங்கே குவிந்திருப்பாங்க. தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருமே அதை போய் தரிசிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சூரிய பகவான் வருகிற பொழுது. இப்போ சூரிய பகவான் வந்துட்டார். இவர் என்ன சொல்றார்? இருள் போய் அகன்றது, இருள் விலகி போச்சு. இறைவா, உன் திருமுகத்தை நாங்க பார்த்துட்டோம்னா எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகன்றுவிடும், மனதில் இருக்கக்கூடிய இருள் அகன்றுவிடும். இதற்காக உன் திருமுகத்தை நீங்க காட்ட வேண்டாம, அதற்காக இங்க சொல்றார். உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. சூரிய பகவான் கிழக்கு உதிக்கிறார். அப்படி எழுகிற பொழுது எவ்வளவு அழகா, நீங்க அந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா உதயமாகிற பொழுது அப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ஹைட் ஆயிடுவார், கட 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 கடன் மேலே வந்துடுவார். அந்த சூரியன் எழக்கூடியதை அவ்வளவு வேகமாக பார்ப்போம். அது மாதிரி இங்க சூரியன் எழ எழன்றார். அப்பனா என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க. அவர் எழுந்து வருகிற பொழுது எப்படி வேகமா எழுந்து வராரோ அது மாதிரி எழுந்து வந்து உன் திருமுக கருணை எங்களுக்கு காட்டும் பொழுது அவ்வளவு பிரகாசமா சூரியனுடைய பிரகாசம் போல இருக்கணும். அதே மாதிரி அந்த கருணை முகத்தோடு இருக்கணும். வேகமா வந்து எங்களுக்கு திருவருளை காட்டணும், திருவடியே காட்டணும். அது சொல்றார். நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம்கண் ஆம். அவர் சொல்றார், கருணை எவ்வளவு சூரியன் கருணையோடு வெளியில வருவது போல, இறைவா திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, நீயும் கருணையோடு சீக்கிரமாக சூரியன் வருவது போல வேகமாக வந்திருந்து கடிமலர், கடிமலர்னா கருணை, கருணையோடு வருவது போல வேகமாக வந்திருந்து கடிமலர், கடிமலர்னா கருணை, கருணையோடு சீக்கிரமாக சூரியன் வருவது போல வேகமாக வந்திருந்து கடிமலர், கடிமலர்னா கருணை, கருணையோடு சீக்கிரமாக சூரியன் வருவது போல வேகமாக வந்திருந்து கடிமலர்.
எத்தனையோ 33 கோடி தேவர்கள் பார்க்கறதுக்காக. ஏன் பிரம்மாவும் நாராயணருமே 1000 வருஷம் தேடினாங்களா இல்லையா? 1000 ஆண்டு காலம் தேடினாங்கல்ல. அடி முடி காணாத அண்ணாமலையார் பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட திருவடியை கடிமலர் எது தாமரை மலரை போன்று மலர்ந்திருக்கக்கூடிய அந்த மலரை போன்றிருக்கக்கூடிய திருவடியை பார்ப்பதற்கு, திருமுகத்தை பார்ப்பதற்கு இங்க சொல்றார் கடி மலர் மலர மற்ற அண்ணல் அம்கண் ஆம். இந்த கண்ணு நிறைய நேரத்தில் எதையோ பார்க்கும், எதையோ சிந்திக்கும். சில பேர் கோயிலுக்கு வந்தா கூட யார் என்ன போட்டுருக்கா, யார் என்ன கட்டின்னு இருக்கா, யார் என்ன உடுத்தின்னு இருக்கா, சுவாமிக்கே என்ன அலங்காரம் பண்ணியிருக்கா, சுவாமி என்னென்னலாம் அணிவித்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அழகாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமானாக இருக்கக்கூடிய அவதாரம் இன்றைய தினத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த பகவானை பார்க்கிற பொழுது அவ்வளவு அழகாக இருக்கிறாரு. அந்த அலங்காரத்தை பார்க்கிற சில பேர் நாமெல்லாம் அந்த அலங்காரத்தை பார்ப்போம். ஒருவேளை இப்படிதான் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட உலகத்தை அளந்தார் போலும் அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஆனா சில பேருக்கு என்ன தோணும், பட்டு என்ன உடுத்தின்னு இருக்கா, என்ன நகை போட்டு வச்சிருக்கா, என்ன மாலை போட்டு வச்சுன்னு இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கார் பெருமா. சில பேர் கண்ணு பார்க்கும் இல்லையா? ஆனா இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் மற்ற அண்ணல் அம்கண் ஆம். அவர் அடுத்து சொல்றார் என்ன சொல்றார், கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முரல்வன. முக்தி தரக்கூடிய பெருமான் அல்லவா சிவபெருமான். அப்ப அந்த முக்தியை எதை பார்த்தா கிடைக்கும்? இந்த மார்கழி மாசத்துல ஆருத்ரா தரிசனம் என்று ஒன்று வருதா இல்லையா? பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் நடன கோலம் காட்டிய ஒரு பெருமான் அல்லவ. அந்த காட்டிய அந்த பாதத்தை பார்க்க வேண்டாமா? அப்படி அது மட்டும் இல்லை, காரைக்கால் அம்மையார்ல இருந்து 63 நாயன்மார்களுக்கு முக்தி கொடுத்த பாதம் அல்லவா, அதை எப்படி பார்க்க வேண்டாமா? அப்படி பார்த்து விட்டால் நமக்கெல்லாம் என்ன போகுமா? பிறவி பிணி என்கின்ற நோய் போகுமா? பிறவி பிணின்னா பிறந்தாதாங்க எல்லாம் வேணும்னு தோணுது, பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது தோணுமா? நம்மெல்லாம் பிறக்கலை, இறைவன் பக்கத்திலேயே இருக்கும். சிவகணங்கள் பூதகணங்களாக இருந்தால் நமக்கெல்லாம் தோணுமா? ஏதாவது தோணுமா? எதுவுமே தோணாது. ஆசை இருக்குமா? இருக்காது. மனைவி வேணும், மக்கள் வேணும், குழந்தை வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது வேலை வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வம் வேண்டும், இருக்கிற செல்வம் போதாது இன்னும் வேணும், அதுக்கப்புறம் பட்டம் வேணும், பதவி வேணும், பார்க்குறதெல்லாம் எனக்கே வேணும். எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசை எவ்வளவு இருக்கு? ஆசைக்கு ஏதாவது அளவு இருக்கா? இல்லவே இல்லை இல்லையா? அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் பகவானுடைய சிவபெருமானுடைய திருவடியை பார்த்து விட்டால் திரள் நிறை அறுபதம் முரல்வன. பிறவியை அறுக்கக்கூடிய ஒரு பெருமான். அந்த பிறவி போய்விட்டால் நீங்கிவிட்டால் நம்ம எல்லாம் ஆசையை துறக்க முடியலன்னா, ஏன்னா ஆசையை துறக்கவே முடியறதில்லை, ஆசையே துறக்கவே முடியறதில்லை. அப்படி முடியுதான்னு கேட்டால் முடியறதில்லை. யாருக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆசை இல்லாத மனிதர்கள் யாருன்னா இருக்கிறோமா? பட்டினத்தாரை போன்று நம்மால துறக்க முடியுமா? காதற்ற ஊசியும் வாராத கான் கடைவலைக்கேன்னு சொன்னார் மருதவாணன் என்கின்ற அவருடைய பிள்ளை. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தூக்கி தெருவில் போட்டு போயிட்டார். நம்மால துறக்க முடியுமா? துறக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பட்டினத்தாருக்கே தலைக்கு உயரம் வேண்டும் என்று வெறப்பு மேல தலை வச்சு படுத்திருந்த பொழுது அதுக்காக முக்தி கொடுக்காம இழுத்தடிச்சாராம் சிவபெருமான். தலைக்கு உயரம் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையே உன்னால துறக்க முடியலையே, நீ எப்படி துறவியாவே இருப்ப? செத்தாரை போல இருக்கணுமா அந்த மனம்? இருக்க முடியுமா? யாருன்னா நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று பேசிட்டா, யாரை பத்தி பேசுனீங்க கோபம் வருதா இல்லையா? ஆனா பட்டினத்தாரை பற்றி என்ன பேசினாலும் கவலைப்படாம கேட்டுருப்பாராம் இந்த காது.
அந்த பெண் மட்டும் ஒருத்தி சொன்ன, அடியே தலைக்கு உயரம் வச்சுட்டு இருக்காரு, 99.9% துறவர முக்தி அடைஞ்சிச்சு, இன்னும் -1% இருக்குடின்னா. போகும்போது சொல்லிட்டு போயிட்டா. திரும்பி வந்து பார்த்தா தலை தரையில் சாதாரணமாக இருந்துச்சு. அடியே இப்போ என்ன அடியேன்னா, இப்போ முக்தி கிடைச்சிருமா? அடியே இந்த ஊரார் நம்மளை என்ன பேசிக்கிறாங்கன்னு காது கேட்டுருக்குடி. நான் சொன்னது அவர் காதில் விழுந்ததுனால தானே இப்ப சாதாரணமா தரையில படுத்துட்டு இருக்கார். அப்ப யோசித்து பாருங்க, ஊரார் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதை கூட இந்த செவி கேட்க கூடாதுன்ற நிலைக்கு நம்மால தள்ள முடியுமா? துறக்க முடியுமா? வாழ்க்கையே துறக்க முடியாது இல்லையா? அப்ப ஆசைக்கு ஒரு பிறவி தருவார்னு அர்த்தம். ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அப்போ பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் அம்மை அப்பனாக இருக்கக்கூடிய பெருமான், உலகத்தில் எல்லா பொருளுமாக இருக்கக்கூடிய பெருமான், ஆசையை துறக்க வைக்கக்கூடிய ஒரு பெருமானும் சிவபெருமான். இறைவன் கிட்ட போனோமா, நேரா போனோமா, பொன் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்னு லிஸ்ட் கொடுக்க கூடாது. என்ன கேட்கணுமா? சுவாமி ஆசைப்படாத மனதை கொடு. என்ன கேட்கணும்? ஆசைப்படாத மனதை கொடுன்னு கேட்கணும். நம்ம கேட்போம்? சத்தியமா கேட்க மாட்டோம். ஏன்? இருக்கிறத போதும்னு நமக்கு என்ன நாள் தானே நமக்கு ஆசை வேண்டான்னு சொல்ல முடியும். அதுதான் இங்க சொல்றார், திரள் நிறை அரு பதம் முரல்வன. அப்பன்னா பிறவியை போக்கவல்ல ஒரு பெருமான் சிவபெருமான், ஆசையை துறக்க வைக்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். இந்த பட்டினத்தார் வேற யாரும் இல்லை, குபேரன் தான் பட்டினத்தார். குபேரனுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அந்த குபேரனே இங்க வந்திருக்கிறார். இந்த குபேரனே இங்க வந்திருக்கிறார். அப்போ அந்த குபேரனே ஆசையை துறக்கக்கூடிய நிலை யார் கொடுத்தார்? பட்டினத்தாரை கொடுத்தார்? இல்லை, சிவபெருமான் கொடுத்தார். மருதவாணன் என்கின்ற நாமத்தோடு திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானே இவருக்கு பிள்ளையானார். அதனால இவரால் ஆசையை துறக்க முடிந்தது. சிவபெருமானே நமக்கு பிள்ளையா வருவாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி வந்தா வேணா ஆசையா இருக்கலாம், ஆனா வருவார? வரமாட்டார். ஏன்? இந்த பிள்ளைகளே நமக்கு யாரை தெரியுமா கொடுக்கிறார்? நம் கர்மாவை வைத்துதான் பிள்ளைகளே பிறக்கிறாங்க. நல்ல பிள்ளையா பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஒரு மாதிரியான பிள்ளை பிறந்து நம்மையே அடக்கிற பிள்ளையா பிறந்தா அப்ப கர்மா அங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நல்ல பிள்ளைகளை பெறுவது யாருடைய கடன்? சிவபெருமான் தரக்கூடிய ஒரு பிச்சை தானே. அதுதான் இங்க சொல்றார், திரள் நிறைய அரு பதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அப்போ பிறவி பெருங்கடலை நீந்த செய்கின்ற ஒரு பெருமான் சிவபெருமான். பிறவி பெருங்கடலை நீந்த செய்யக்கூடிய ஒரு பெருமான் இறைவன் சிவபெருமான். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. அருள்நிதினா என்னது? அருளை நிதி அமைச்சரா இருந்து வாரி வாரி கொடுக்கிறாராம். நிதி அமைச்சரா இருந்து வாரி வாரி கொடுக்கிறார். யாருக்கு வாரி கொடுக்கிறார்? ஒரு கேள்வி. யாருக்கு வாரி கொடுக்கிறார்? ஒரு கேள்வி வருது. யாருக்கு வாரி கொடுக்கிறார் அப்படிங்கன்னா, நம்பிக்கையோடு எவர் ஒருவர் சிவபெருமானை வணங்குறாரோ அவருக்கு வாரி கொடுக்கிறார். ஒரு 10 வயசு குழந்தை 1 ரூபாய் காயினை வச்சுக்கிட்டு கடைக்கடையா போய் இந்த 1 ரூபாய் வச்சுன்னு எனக்கு கடவுளை கொடுங்கோன்னா, 10 வயசு பையன் 1 ரூபாயை வைத்து கொண்டு ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்குறான். எனக்கு இறைவனை 1 ரூபாய் வாங்கினேன், எனக்கு கடவுளை கொடுங்க. 1 ரூபாய் வாங்கினேன், எனக்கு கடவுளை கொடுங்க. 1 ரூபாய் வாங்கினேன், எனக்கு கடவுளை கொடு. கடைக்காரர் கொடுப்பாரா? கொடுப்பார். என்ன கொடுப்பார்? கண்ணத்துல 2 கொடுப்பார். பைத்தியமா பட விரட்டி விடுவார் இல்லையா? இப்படியே காலையில இருந்து இந்த குழந்தை ஒவ்வொரு கடையா போன கடைசியில் ஒரு பெரிய கடை, அந்த கடையில போய் 1 ரூபாய் கொடுத்துட்டு, சுவாமி கடவுளை கொடுங்க அப்படின்னு அவனை கொண்டு வந்து தர 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 தரன்னு இழுத்து கொண்டு வந்து தூக்கி அப்படி தள்ளி விட்டார். குழந்தை போய் ஒரு விலை உயர்ந்த காருக்கு
வந்துகிட்டே இருக்க வேகமா அந்த காருக்கு முன்னாடி போய் விழுந்துட்டான். அந்த காரை உடனே சடன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டார். நிறுத்தியவர் இறங்கி கீழே வருகிறார். வந்தவர் பார்த்தார், அப்பா ஒன்றும் அடிபடலையே. படலை. யார் நீ? என் பேரு. உன் பேர் என்ன? நல்ல சிவம். சரி. ஆமாம், ஏன் அழற? ஏன் உன்னை அவருக்கு பிடிச்சு தள்ளி விட்டார்? இந்த ₹1 வச்சுட்டு கடவுளை கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்றார். உங்க எல்லாருக்கும் சிரிப்பு வருதா? உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன, அந்த குழந்தைக்கு என்ன 10 வயசு, 10 வயசுல ₹1 வச்சுட்டு கடையா போய் கடவுளை கொடு கடவுளை கொடுன்னு கேட்கிறான். அப்படித்தானே என்ன தோணும்? இப்ப அந்த கடவுள் அவன் நம்பிக்கையோட தேடுறான். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடுறான். யார? கடவுளை. அது ₹1 கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறான். அவனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. குழந்தை 10 வயசு குழந்தை, அவனுக்கு என்ன தெரியுமா அதை தான் அவன் செய்வான். இப்போ அந்த கார்ல வந்தவர் சொல்றார், ஏன் அழுகிறாய்? இல்லை, காலையிலிருந்து இந்த ₹1 வச்சுட்டு என்கிட்ட இருக்கிறது இந்த ₹1, இதை வச்சுட்டு கடவுளை கொடுங்கன்னு கேட்டேன், யாரும் தரமாட்டேன்னு சொல்றார். அவருக்கு இந்த குழந்தைக்கு என்ன பைத்தியமா இருக்குமோ? சில கேள்வி கேட்டார். அந்த குழந்தை கரெக்டான பதில் சொன்னான். அப்போ குழந்தைக்கு எந்த ஒரு பைத்தியமும் இல்லை, நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கிறான் குழந்தை. ஆனா ஏன் இவன் கேட்கிறான்? சரி, அந்த ₹1 கொடு, கடவுள் வாங்கி நீ என்ன பண்ணுவ? கடவுளை வாங்கி நீ என்ன செய்வாய்? அதுக்கு அந்த குழந்தை சொன்ன ஒரு பதில், இது எல்லா உலகத்துக்கும் பொருந்த, இன்னைக்கு இல்லை, 100 வருஷத்துக்கு அப்புறமும் இது பொருத்தமானது ஒன்று. அந்த குழந்தை ஒரு பதில் சொல்றான், எனக்கு கடவுள் மாதிரி இருந்தாங்க எங்க அம்மா. நான் பிறந்ததுமே எங்க தந்தை இறந்து விட்டார் சில மாதங்களில். எனக்கு அம்மா பால் கொடுத்து சோறூட்டி தாலாட்டி பாராட்டி மடியில் படுக்க வைத்து கதை சொல்லி என்னை தூங்க வைத்தாள். இப்ப 2 நாளைக்கு முன்னதாக என் தாய்க்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு நோய் என்று சொல்லுகிறார்கள். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் என் தாயை கொண்டு போய் சேர்த்தேன். அங்கிருக்கக்கூடிய மருத்துவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க அம்மாவை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொன்னார். உங்க அம்மாவை கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த கையில, இந்த குழந்தை கையில அவங்க அம்மா கொடுத்தா பாரு இந்த ₹1, அதான் இருக்கு. இந்த குழந்தைக்கு கடவுள் தான் காப்பாற்றணும்னு அந்த மருத்துவர் சொன்னதுனால இப்ப அந்த குழந்தை அந்த கடவுளை தேடி திரிகிறான். அதுக்கு விளையாட்ட கடவுள் எங்க இருப்பார்னு உடனே அந்த டாக்டர் சொல்லியிருக்கார், கடையிலையாப்பா விற்க போறாரு கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஓ, கடையில கடவுள் விற்பாங்க போல இருக்கேன்னு நினைச்சு ₹1 தூக்கிட்டு புறப்பட்டான். ஆனா எல்லாரும் அந்த குழந்தையை விரட்டி அடித்தார்கள். அப்பதான் இந்த யாருக்கு, இந்த கார்ல வந்த செல்வந்தருக்கு புரிந்தது, ஓ, இந்த ₹1 வைத்து தன்னுடைய தாய்க்கு அந்த கடவுளை விலைக்கு வாங்கி அந்த கடவுளை காப்பாற்றணும்னா அந்த கடவுள் கிட்ட போய் எங்க அம்மாவை கொடுன்னு கேட்டுடலான்னு அந்த குழந்தை நினைக்கிறான். இப்ப அந்த ₹1 வாங்கிக்கிட்டார். நான் உனக்கு கடவுளை தரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினார், ஒரு கவர்ல போட்டார். எந்த மருத்துவமனையில் உன் தாயை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருக்கிறார். பர்டிகுலரா அந்த டாக்டர் பேர் சொன்னார். அந்த பேரை சொல்லி அந்த டாக்டர் கிட்ட இதை கொடுத்தேன் என்று கொடுனார். அந்த குழந்தை ஓடி போய் மருத்துவமனையில் அந்த கவரை கொடுத்தான். அதை பிரிச்சு பார்த்த டாக்டர் அசந்து போனார். அதுல என்னன்னா, அந்த மருத்துவமனையினுடைய ஓனரே இந்த கார்ல வந்தாரு, அவர்தான். அந்த மருத்துவமனையினுடைய ஓனர் யாரான்னா இந்த கார்ல வந்தாரு, அவர்தான். இப்போ அதை படிச்சு பார்த்து அடுத்த வினாடி விறுவிறு விறுவிறு என்று எல்லா டாக்டர்ஸும் ஒன்று சேர்ந்து அந்த தாயை காப்பாத்துறாங்க. அந்த குழந்தையினுடைய முயற்சி என்னைக்காவது வீணாக்க முடியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடவுள் நேர்ல வருவார் என்பதற்கு அடையாளம் இல்லை. யாரோ ஒருவர் மூலியமாக வந்து அந்த குழந்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ₹1 வைத்துக் கொண்டு கடவுளை கொடுங்கள் கடவுளை கொடுங்கள் கடவுளை கொடுங்கள் என்று கேட்டதனுடைய பலன்
இப்ப அந்த கடவுள் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்? அந்த கார்ல வந்தவர் முன்னாடி அந்த குழந்தையை விழச் செய்து அந்த குழந்தை இடத்தில் இப்போ அந்த மருத்துவமனையினுடைய ஓனரையே கண்ணில் காமிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்தது. இது கற்பனை கதை அல்ல, நடந்த ஒரு உண்மை கதை. கடவுள் இப்பவும் இருக்கின்றார் என்பதற்கான உண்மை கதை. யோசிச்சு பாருங்க, கடவுள் இருக்கின்றார் என்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை இங்க சொல்றார். அருள் நிதின்றார். இறைவன் சிவபெருமான் அருள் நிதி. நினைச்சா நினைச்சதை தருவார். தயாபரன், அம்மையப்பன். ஒரு குழந்தை அழுதா ஒரு சொம்பு பால் கொடுக்கலாம், ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈன்ற பிரான். கொடுக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? வாங்குறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஜவுளி கடைக்காரரை கூப்பிட்டு வச்சு சிறப்பு அழைப்பாளர் அப்படின்னு போட்டுட்டு கச்சிப்பை இனாமா கொடுத்தா அவர் வாங்கிப்பார? ஒரு கச்சிப்பை இனாமா கொடுத்தா, ஐயா இது மாதிரி லட்சம் கச்சிப்பு என் கடையில் இருக்கு, என்ன அவமானப்படுத்தும் விதமா கொடுக்குறியே. அப்போ கொடுக்கக்கூடிய சிவபெருமான் என்ன நினைக்கிறார்? இந்த குழந்தை அழுறான், ஒரு ஜென்மத்துக்கு இப்போ நம்ம பாலை கொடுத்துட்டா அடுத்த ஜென்மத்துக்கு யார் கொடுப்பா? ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் என் பெயர் அம்மை அப்பன், அதனால கடலையே தூக்கி கொடுத்தார். வச்சுக்கோ, வேண்டும் என்கின்ற பொழுதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. எதை? பார்க்கடலை. அதனாலதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் அருள் நிதியினார். அருளை எப்படி நிதியாக தருகிறாராம். சாதாரணமா கொடுக்கல, எப்படி கொடுக்கிறார்? நிதியாக தருகிறார். நான் ஒரு செய்தித்தாளில் படிச்சேன். ஒரு பிள்ளை திடீர் என்று டூ வீலர்ல போகிற பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கிட்டு போனாங்க. அதில் வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு அம்மையார் அந்த குழந்தைய பார்த்தா தன் வயசு பையன் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தா. அவசரமாக எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவளுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனவளுக்கு அங்க போன மாத்திரை வாங்கிட்டு வான்னு ஒரு சீட்டை எழுதி கொடுத்தாங்க. டாக்டர் கொடுக்கிறார். இந்த அம்மா போய் பக்கத்தில் உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்கிறா, அவசரம், என் கையில இப்போதைக்கு பணம் இல்லை, இதை கொடுங்க, இந்த மருந்தை கொடுங்க, நான் சிறிது நேரத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை தருகிறேன் என்று சொல்றான் அந்த அம்மா. அந்த அம்மா வச்சுட்டு இருக்கிறது டாலர். அதை கொடுத்தா அந்த மெடிக்கல் ஷாப்கார் வேண்டான்றார், வாங்க மறுக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணா, தான் போட்டுட்டு இருந்த வைர கம்பலை கழட்டி அந்த மெடிக்கல் ஷாப்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு போறா. இதை நான் பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் நம்பர் தந்தைன்னு இருக்கக்கூடிய இடத்துல பேர் இருக்கு. அந்த பேர்ல இருக்கக்கூடியவருக்கு போன் பண்றாங்க. அவர் அலறி அடிச்சுட்டு ஓடி வரார். அந்த தந்தையும் தாயும் ஓடி வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அந்த குழந்தை வேற யாரும் அல்ல, இந்த மெடிக்கல் ஷாப் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவருடைய பையன் தான் ஆக்சிடென்ட். இது உண்மை நடந்த கதை. அந்த மருந்தை இலவசமாகவும் கொடுக்க மறுத்துட்டார். அந்த அம்மா டாலர் கொடுத்தா மறுத்துட்டார். தான் அணிந்திருந்த கம்பலை கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் மருந்து கொடுத்தார். அந்த அம்மா சொல்றா, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை, யாரோ குழந்தை. இப்ப இந்த மருந்தை கொடுத்தால் அந்த குழந்தை பிழைக்கும். கடைசியில பார்த்தா ஒரு மணி நேரம் கழிச்சு போன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மெடிக்கல் ஷாப்காரர் தான் போறார். போய் பார்க்கும் பொழுது இவ்வளவு நேரம் அந்த மருந்துகளை கொடுத்தது இந்த அம்மா தான் கொடுத்தாங்க, இவ்வளவு நேரம் உங்க பிள்ளையா பார்த்து கொண்டிருந்தார் பொழுது இப்ப அந்த மெடிக்கல் ஷாப்காரரும் அந்த அம்மாவும் நேரடியாக பார்வை பரிமாறிக் கொள்ளுகிற பொழுது என்னவாக இருக்கும் என்று யோசிச்சு பார்க்கணும். மனிதாபிமானம் என்கின்ற ஒன்று இறைவனை எப்படியாவது ஏதோ ஒரு புண்ணியத்தை ஏதாவது ஒரு வகையில் அருள் நிதியாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த இறைவன் எப்படியும் காப்பாற்றுவார் இல்லையா? அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தப்பட்டவரை பணம் கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு போன்னு சொன்னார். ஆனா இப்ப அவர் என்ன சொல்லுவார் யோசிச்சு பாருங்க.
இப்ப என்ன சொல்லுவார்? மனிதனுக்கு என்ன குணம் வேண்டும்? அருள்நிதி என்கின்ற இறைவனை போன்று குணம் வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் இங்கு இறைவனை அருள்நிதி என்கின்றார். அருளையே நிதியாக கொடுக்கிறாரா? என்ன மற்ற நிதி எல்லாம் புடவை போயிடும், பணம் போயிடும், நகை போயிடும். இதெல்லாம் அழியக்கூடியது. எல்லா செல்வமும் அழியக்கூடியது. மனைவியிலிருந்து, மக்கள் இருந்து, உற்றத்தார், சுற்றத்தார், பொண்ணு, பொருள், வீடு, வாசல், செல்வம் அனைத்தும் அழியக்கூடியது. ஆனா அருளை யாராவது அழிக்க முடியுமா? திருவருளை யாராவது அழிக்க முடியுமா? அழிக்க முடியாத நிதியை தரவல்ல பெருமான் சிவபெருமான். அழிக்கவே முடியாத நிதி எது? அருள். அதனால தானே என்னமோ தெரியல இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கார் மாணிக்கவாசக பெருமான். இறைவனுடைய நாமம் என்ன போட்டிருக்கார்? அருள்நிதின்னு போட்டிருக்கார். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சா இப்படி வைக்கணும். இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. அந்த பேரே வாயில இப்பெல்லாம் நுழையறதே இல்லை. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையேன்னர். சிவபெருமான் சாதாரணமா வரமாட்டாராம். எப்படி வருவாராம்? அருள் நிதியை தர வரும் ஆனந்த மலையே. அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கும், ஆனந்தமா வந்து கொடுப்பாராம். யாருக்கு? தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. தொண்டரனுடைய உள்ளத்துக்குள் இறைவன் ஒடுக்கம் அல்லவா? அப்படி ஒடுக்கமாக இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்றார் இங்கு? இவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையேனர். அப்போ ஒரு அடியாருக்கு செல்வத்தை கொடுத்தால் அது அழிந்து விடும், போகத்தை கொடுத்தால் அது அழிந்து விடும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொடுத்தாலும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏதாவது நிரந்தரமா நம்ம கூட வரும்னு சொல்ல முடியுமா? நிரந்தரமா வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். இது மட்டும்தான் நம்ம பின்னாடி வரும். பாவமும் புண்ணியம் மட்டும்தான் நமக்கு. தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். அதையே அர்த்தம் தப்பா தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நம்மளுடைய தலையை காப்பாற்றும். அதுக்கப்புறம் தான் நம்ம மனைவி, மக்கள், கணவர், மற்றவர்களுக்கு போய் சேரும். நமக்கு மிஞ்சியது தான். நம்ம கஷ்டப்படுகிற பொழுது நமக்கு எதுவும் உதவாது. எது உதவும்? நாம் செய்த புண்ணியம் தான் நமக்கு உதவும். அதுக்கு சொன்னதுதான் இந்த பழமொழி. எந்த பழமொழி? தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆனா எல்லாம் என்ன தெரியுமா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா? கோடி கோடியா செல்வத்தை வச்சுட்டு இருக்கா. அம்மா இங்க போடுற வழக்கம் இல்லை, போ அப்படிதான் சொல்றா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில்லறை இல்லை. இந்த பர்ஸை எடுத்து ₹1 அப்படி போடுறதுக்கு சில்லறை இல்லையம்பா. அது கூட பார்த்தீங்கன்னா ஏன் நோட்டா போட்டா வானான்னா சொல்லுது. சில இடத்துல கெட்டு குப்பை தொட்டியில் போட்டாலும் போடுவான் அந்த சாப்பாட்டை. ஆனால் யாரும் இல்லாதவர்களுக்கு அதை தரமாட்டான். குப்பை தொட்டியில் போட்டாலும் போடுவாங்களே தவிர அது நல்லா இருக்கும் போதே யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா இல்லாதவளுக்கு அப்படின்னா அதை தரமாட்டாங்க. அதை தான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையேன்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அருள் நிதியை இறைவன் சிவபெருமான் தர வருகிறார். அதை பெறுவதற்கான தகுதியை நாம வளர்த்துக்கணும்ன்றார். அதை பெறுவதற்கான தகுதி நம்ம கிட்ட என்ன இருக்கு? பக்தி. பக்தினா ஏதோ நெற்றியில விபூதி அணிந்து கொண்டு மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயு உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்றது மட்டும் பக்தி கிடையாது. அந்த திருநீற்றை அணிந்திருந்தால் அதற்குரிய தன்மை இருக்கணும். யாரெல்லாம் சிவடியார வழியில பார்க்குறோமோ அவங்கள பார்த்த உடனே சிவாய நம்ம சொல்லணும், ஐயா வணக்கம் சொல்லணும். அது சொல்ற பழக்கமே நம்ம கிட்ட இல்லாம போச்சு. கோயிலுக்கு வந்தால் எப்படி நடந்துக்கணும், அங்கே வந்து தான் நம்ம பேசக்கூடாத கதையெல்லாம் பேசுகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு தெரியும், நான் சீக்கிரமாக போய் பார்க்கணுன்றதுக்காக விஐபி டிக்கெட்டில் போய் இறைவனை தரிசனம் பண்ணுவோம். திருப்பதிக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளெல்லாம் குடோனில் அடைச்சி வைப்பாங்க. பெரும்பாலும் அது யாருக்கு எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாம தான் அவங்கள யாரை அடைச்சி வைக்கிறவங்கள திட்டிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அந்த தலத்தில் இருக்கணும்.
ஒரு 12 மணி நேரமாவது அந்த தலத்தில் நாம் எல்லாம் வாசம் செய்யணும். ஒரு இரவு அங்கே தங்கி வரணும். போன சில பேர் சொல்லுவாங்க 3 மணி நேரத்தில் விஐபி டிக்கெட்ல பார்த்துட்டு வந்துட்டேன்பா. ஆனால் அது நல்லதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. 10 நிமிஷத்துல பார்த்துட்டு வந்துட்டேன், அது நல்லதான்னா இல்லை. ஏன் தெரியுமா? அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு அருள் என்று சொல்லக்கூடிய அருள் நிதியை தந்து கொண்டிருக்கின்றார் பெருமாள். அந்த தலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காற்று, அந்த விக்கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இறைவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய திருவருளை கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரமாவது நாமெல்லாம் சுவாசிக்கணும். இந்த பெருமானுடைய நாமத்தை சுவாசிக்கணும். அந்த சுத்தி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இருப்பா. ஒரு 24 மணி நேரம் அந்த செவி அதை கேட்கணும். 24 மணி நேரம் அங்க பக்கத்தில் அக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய சேவைகள் என்னென்ன இருக்கோ, என்னென்ன ரூபங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த கண்ணு பார்க்கணும். வாய் என்ன சொல்லணும்? கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாமம் சொல்லணும். மூக்கு எதை சுவாசிக்கணும்? அந்த திருவருளில் இருந்து வெளிப்படக்கூடிய சுவாச காற்றை சுவாசிக்கணும். அப்போ இந்த ஆன்மா நலம் பெறும். என்ன, இந்த உடம்பு நலம் பெறுவதற்காக பல வகையில் நாம் எல்லாம் முயற்சி பண்றோம். ஏசியில் தூங்கணுன்றோம், காரில் போகணுன்றோம், ஆட்டோவில் போகணுன்றோம், நடக்கக்கூடாதுன்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டதையே உண்ணணுன்றோம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் உணவே டிஃப்ரெண்ட்டாக மாறி போச்சு. பீஸா பர்கருன்றோம், என்னென்னமோ நூடுல்ஸ்ன்றோம். எல்லாத்தையும் இப்படி எதுக்கு? இந்த நாக்கு டேஸ்ட் அதில் ஒட்டிக்கிச்சேன்னு என்னென்னமோ சாப்பிட்றோம். உண்டா இல்லையா? எல்லாம் உண்டு உண்டு உறங்கி உறங்கி இந்த உடம்பை சுகம் காண வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்று ஆன்மா சுகம் காண வைக்கிறோம். ஆனால் இல்லை, இந்த மார்கழி மாசம் 30 நாளும் என்ன சுகம் அப்படின்னா ஆன்மாவினுடைய சுகம். ஆன்மா சுகம் அடையணும். ஏன்னா நிறைய பேர் சொல்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றாங்க? விழுந்து விழுந்து சுவாமி கும்பிடுறோம், சுவாமி ஒன்றும் கிடைக்கல, நாங்க தான் துன்பப்படுறோம். முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா. அப்பனா என்ன அர்த்தம்? தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கா? சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கா, சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கா, அவ்வளவுதான். மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்திருக்கின்றோம். அதனால நமக்கு என்ன கிடைக்கல? தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். தவம் பண்ணியிருக்கணும். என்ன தவம்? ஏதோ காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி அப்படியல்ல தவம். ஒரு கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காரணும். ஒரு கோயிலுக்கு ஒரு பஜனை கேட்கணும். ஒரு கோயிலுக்கு இறை நாமத்தை கேட்கணும். ஒரு கோயிலுக்கு வந்தா இந்த மாதிரி சொற்பொழிவுகளை கேட்கணும். ஒரு கோயிலுக்கு வந்தா ஒரு 10 நிமிஷம் அந்த பகவானே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும். ஒரு கோயிலுக்கு வந்தா அமைதியான முறையில் ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை ஒரு 10 நிமிஷம் இடைவிடாது சொல்லணும், ஜபிக்கணும், நாம ஜபம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண இந்த ஆன்மா சுகமடையும். இந்த ஆன்மா எப்படி சுகமடையும்? ஆசை இருந்து அடுத்து ஒரு பிறவி பிறக்குமானால் இந்த ஆன்மா எந்த கஷ்டமும் படாம சுகமா வாழுமா. அதுக்கு இப்பவே பிள்ளையார் சுழி போடணும். பிள்ளையார் சுழி எது? பக்தி செலுத்துவது, இறை நாமத்தை சொல்லுவது, இறைவனை பூஜிப்பது, விளக்கேற்றுவது, ஆடை வாங்கி தருவது, அபிஷேகம் செய்யக்கூடியது. எதுவுமே சுவாமி எங்க கிட்ட இல்லை அப்படின்னாலும் சதா சர்வகாலம் அவன் நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது, இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது. இதுதான் கலியுகத்தினுடைய சிறப்பு. அதுதான் இங்க சொல்றார். அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையேன்னார். எவ்வளவா திருவருளை தந்திருக்கிறாருன்னு பாருங்க. யாரு? சிவபெருமான். அப்போ நிதியை தரவல்ல. ஏன்னா அழியாத நிதி, அழியக்கூடிய நிதி அல்ல, அழியாத நிதியை தரவல்லவர். யார் அவரு? சிவபெருமான். அதுவும் எங்க இருக்கிறவர்? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருள் ஆயே. அவ்வளவு சிறப்பா அந்த பாட்டை இறைவனை எழுப்பி இன்னருளை பெற வேண்டும், அழியாத திருவருளை தாங்கள் தர வேண்டும். அப்படி தந்தால் இந்த ஆன்மா சுகமடையும். உங்கள் பாதார விந்தத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். பிறவி புழுக்கத்தை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த திருப்பள்ளி எழுச்சியில 2வது
பாடலை மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்திருக்கின்றார். அடுத்ததாக இருக்கக்கூடிய திருப்பாவை ரொம்ப அற்புதமான 22 பாடலை நேற்று சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் 23வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். மாரி முலை, அதாவது மாரி மலை முழஞ்சில் சொல்லுகிற பொழுது சொன்னார், மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவு உற்று தீ விடித்து வெறி மயிர் பொங்க வெப்பம் பாடும் போர்ந்து தறி முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போ தருமார் போல நீ பூவை பூவண்ணா உள் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த மாறி மழை பொய்யும். மாறினா மழைன்னு அர்த்தம். அது எப்படி பொழியுமா? கருணையோடு பொழியும். அந்த மேகத்தினிடத்திலிருந்து வருண பகவான் கிட்ட போய் வருண பகவான் நமக்கு மழையை தருகிறார். அப்படி மழை காலத்தில் மண்ணி கிடந்து உறங்கும். யாரு? சிங்கம். மழை காலத்தில் அது ஒரு குகையில போய் படுத்துரும். காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் மழை காலத்தில் உணவை தேடாதான். என்ன பண்ணுமா? மழை காலத்தில் போய் படுத்துக்கும். அப்படி மழை காலத்தில் போய் படுத்துக் கொள்ளுகிற பொழுது சீரிய சிங்கம் எப்படி இந்த மழை காலம் முடிந்த உடனே அது அப்படி எழுமா. அது எழுகிற பொழுது சீரிய சிங்கம் அறிவு உற்று தீ விழித்து அப்படி எழுந்துக்கிற போதே ஒரு எழுந்திருக்கும். அப்படி கண்ணு விழிச்சு பார்த்தா எப்படி இருக்குமா? அந்த கண்ணில் இருந்து நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி இருக்குமா. இந்த சிங்கத்தினுடைய விழி அப்படி இருக்குமா. ஏன்னா ரொம்ப நாள் பசியோடு இருக்குல்ல, ரொம்ப நாள் பசியோடு இருக்கு இல்லையா. அப்போ அந்த பசி வந்தால் 10ம் பறந்து போகும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அது விலங்குகளுக்கு மட்டுமானா இல்லை, மனிதர்கள் எல்லாருக்குமே. யாருக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பசி வந்தால் 10ம் போகும். அதனால தான் அவ்வை பிராட்டி சொல்றா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது. சாப்பிடக்கூடிய வயதில் சாப்பாடு கிடைக்கலாம்னா அதுக்கப்புறம் வாழ்றது வேஸ்ட். அதுக்குள்ள வாழ்றது வேஸ்ட். ஒருவருக்கு உணவில்லை என்னால் ஜகத்தை அழிக்கலாம்னார். யார் அவரு? பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தையே அழிக்கலாம்னார். ஒரு மனிதனுக்கு இந்த கொடுமையானது எது? உணவு. பசியை அனுபவிச்சவங்களுக்கு தான் பசியினுடைய கொடுமை என்ன என்று தெரியும். இப்போ இது மழை காலத்தில் உறங்கிட்டது. இப்போ எவ்வளவு நாள் பட்னியா இருக்க முடியுமோ, உபவாசம் இருக்க முடியுமோ இருந்துட்டது. இப்போ அது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது, எழுந்துட்டது. எழுந்து அந்த சீரிய சிங்கம் அறிவு உற்று என்ன பண்ணுதான்? தீ விழித்து இந்த கண்ணில் நெருப்பு பொறி பறப்பது போல விழித்தது. விழித்ததோட சும்மா இல்லை, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெறி மயிர் பொங்க வெப்பாடும். இந்த உடம்ப ஒரு சிலுப்பு சிலுப்புமா. இந்த நாய் கூட கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்து ஒரு சிலுப்பு சிலுப்பும். மேலே அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை தோண்டி 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 வச்சுட்டு தான் படுக்கும். வெயில் காலத்தில் ஜில்லுன்னு இருக்கிற இடத்த தோண்டி தோண்டி படுக்கும். மழை காலத்தில் சூடாக இருக்கணும்னு சூடாக இருக்கிற மண்ணை பார்த்து படுக்கும். நாயினுடைய குணாதிசயம். அது மாதிரி இந்த சிங்கம் இருக்கே, இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருந்தது. இந்த சோம்பல் முறிப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? நாம் கூட எழுந்தா என்ன பண்ணுவோம்? ஆன்னு வாயை திறந்து கொஞ்சம் கையை காலை மேலே நீட்டி கீழே நீட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சோம்பல் முறித்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம், சில பேருக்கு காஃபி குடிச்சா வரும், சில பேருக்கு ஹார்லிக்ஸு, சில பேருக்கு பூஸ்ட்டு, சில பேருக்கு எதையாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சுறுசுறுப்பு என்பது வரும். மனிதர்களுக்கே அப்படின்னா விலங்குக்கு இருக்காத? அதுவும் பல நாள் பல மாதங்கள் உண்ணாமல் இருக்கக்கூடிய விலங்கல்லவா. அதனால இங்க சொல்லுகிற பொழுது வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து தறி.
இந்த சிலுப்பு சிலுக்குன்னு உடனே இந்த முடி மயிர் கால்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி நமக்கு அந்த உடம்பு சில நேரத்தில் கூச்சம் அப்படின்ற சொல்லக்கூடியது ஒன்று வரும், கூசுதுன்னுவாங்க. அப்படி அப்போ என்ன ஆகும், இந்த மயிர் கால்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆமாம் எழுந்து நிற்கும். அப்படி அது மாதிரி இப்போ எழுந்து நிற்கதான் அவர் சொல்றார், மூறி நிமிர்ந்து. எது இந்த மயிர்கால்கள் எல்லாம் அப்படி நிமிர்ந்து பாகு, முழங்கி புறப்பட்டு. இந்த சிங்கம் கர்ஜிக்கும், என்ன பண்ணுமா, சிங்கம் கர்ஜனை பண்ணும். அப்படி கர்ஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புறப்படுதான். என்னென்ன, இன்னைக்கு யார் நமக்கு வேட்டை கிடைக்க போறாங்க, உணவாக யார் கிடைக்க போறாங்கன்னு தெரியல. அந்த உணவு கிடைக்க வேண்டும் என்று அதனுடைய பாஷையில் அது இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அப்படி புறப்படுது. அப்படி புறப்பட்ட அடுத்த வினாடி அங்கு பார்க்கிற பொழுது என்னன்னா, புறப்பட்டு போ தருமா போலே. அந்த சிங்கம் எப்படி வருதோ, தன்னுடைய குகையிலிருந்து எப்படி வெளியில வருதோ, அதுபோல பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமன் அல்லவா, படுத்துட்டு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, சீக்கிரமா சிங்கம் எழுந்து வருவது போல, அதனுடைய மயிர் கால்கள் என்று சொல்லக்கூடியது எழுந்து நிற்பது போல, அது கர்ஜிப்பது போல, தாங்களும் அது போல வரணும்னு சொல்லி சொல்லாம சொல்றால. உதாரணத்துக்கு யாரு, ஆண்டாள் நாச்சியார். எவ்வளவு கற்பனை பண்ணியிருப்பா இந்த அம்மா. எந்த காட்டுக்கு போனா சிங்கத்தை எங்க பார்த்தா, சிங்கம் எப்படி சிலுப்பும் என்பதை பார்த்தாலா, கர்ஜிக்கும் என்று பார்த்தாலா? இல்லை இல்லையா. ஆனா அவளுக்கு எப்படி அந்த நாவில் அந்த தமிழ் என்று சொல்லக்கூடியது ஊறி இருக்கும், அந்த சிந்தையில் எப்படியெல்லாம் இறைவனை கற்பனை பண்ணி பாடியிருக்கா பாருங்க. எவ்வளவு இறைவன் மேல பற்றிருந்தால், இறைவன் மேல எவ்வளவு பற்று இருந்தால், எவ்வளவு பக்தி இருந்தால், எவ்வளவு காதல் இருந்தால், பாசம் இருந்தால். காதல்னா இப்பெல்லாம் தப்பான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கின மெய்ப்பொருள் ஆதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலை எதன் மீது ஒப்பிட்டாங்க, இறைவன் மேல அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு காதல் என்று ஒப்பிட்டார்கள். ஆனா இப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது மேல அந்த பாசத்திற்கு காதல் அப்படின்னு மாத்திட்டா. ஆனா அந்த காலத்துல அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இறைவன் மேல அடியார்கள் வைக்கக்கூடிய அன்புக்கு காதல் என்று இங்க சொல்லப்பட்டது. அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது, போ தருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே. அப்ப என்ன அர்த்தம், கோயில்ல நாங்கெல்லாம் எழுந்தாச்சு, எல்லா பெண்களும் எழுந்தாச்சு, எழுப்ப வேண்டிய பெண்களையும் எழுப்பி அழைத்து வந்தாச்சு. அப்படி அழைத்து வந்ததோடு உங்க அப்பா அம்மாவையும் நாங்க எழுப்பணும்னு சொல்லி எழுப்பியாச்சு. ஆனா நீ இன்னும் எழுந்து வரவில்லை இறைவா. அப்படி நீ எழுந்து வராமல் இருக்கின்றதற்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் எழுந்து வருவது போல, பல நாள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் எழுந்து வருவது போல நீயும் எழுந்து எங்களுக்கு இன்னருள். சாதாரண அருள் இல்லை, இன்பம் மட்டுமே தரக்கூடிய இன்னருள். அந்த அருளை தருவதற்காக கோயில் நின்று இங்கனே என்ன பண்ணா, போந்தருளி. அப்ப என்ன பண்றாங்களா, அப்ப இங்க சொல்லுகிற பொழுது போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில். சீரிய சிம்மாசனம். இப்போ ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த சிம்மாசனம் தான் வச்சிருப்பாங்க. எல்லா ராஜாக்களுக்கும் வந்து அந்த சிம்மாசனம் இருக்கும். அந்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து யாம் வந்த காரியம், நாங்க வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார். என்ன நம்ம எல்லாம் என்ன கேட்போம்னு இறைவனுக்கு முன்னாடியே தெரியும். என்ன கேட்போம், கல்யாணம் ஆகலையா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறந்த உடனே அது கொஞ்சம் படிக்கணும், படித்த உடனே அதுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கணும்,
வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன உடனே அதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அது வளரணும், அது வளர்ந்த உடனே அது படிக்கணும், அது படிச்ச உடனே அதுக்கு என்ன பண்ணணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே அதுக்கு கல்யாணம் ஆகணும், அது கல்யாணம் ஆன உடனே அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்படிதான் நமக்கு வாழ்க்கை ஓடின்று. இதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கா பாருங்க. வேற சுழற்சி எதனா இருக்கா? எதுவும் இல்லை. ஆனா என்ன ஒரே ஒரு சுழற்சி மாறி இருக்கும்னு கேட்டா, இதுல இடையில நடுவே நடுவே செல்வத்தை கேட்போம். அவங்க அப்படி வாங்கி வச்சிருக்காங்க, இவங்க இப்படி வச்சிருக்காங்க, இது இப்படி இருக்கு, இது நமக்கு அப்படி இல்லை. இதுல இடையில கொஞ்சம் செல்வத்தை கேட்போம் இல்லையா? சில பேர் பட்டம் கேட்பாங்க, சில பேர் பதவி கேட்பாங்க. பட்டம் கேட்பாங்க, சில பேர் பதவி கேட்பாங்க. இதானே அப்படியே இறைவன் கிட்ட சுழற்சி முறையில நாம கேட்கக்கூடியது. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது, சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணி தரணும். யார் சொல்றது? இங்க சொல்றார். அப்போ இறைவன் நம்ம கேட்கறத நேரடியா அப்படியே கொடுத்துட்டா நம்ம இறைவனை மதிப்போமா? மறுபடியும் கோயிலுக்கு வருவோமா? நம்ம கேட்டதான் இறைவன் கொடுத்துட்டாரே, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு கோயில் அப்படின்னு தானே இருப்போம். மீண்டும் மீண்டும் ஆலயத்திற்கு வருவதனுடைய காரணம் அவன் கொஞ்சம் லேட்டா ஆக்கிட்டே இருக்கிறதுனால. அப்பதான் நமக்கு என்ன தோணுது, அவனை மீண்டும் மீண்டும் காண வேண்டும், அவனிடத்தில் நம்மளுடைய கோரிக்கை என்று சொல்லக்கூடிய வேண்டுதலை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது இல்லையா? கேட்ட உடனே கொடுத்துட்டா யாருன்னா கோயிலுக்கு வருவோமா? ஒருத்தரும் வரமாட்டோம். யாராவது கோயிலுக்கு வருவோம்? வரமாட்டோம். ஆனா இங்க சொல்லுகிற பொழுது, சீரிய சிங்காசனத்தில் யாம் வந்த காரியம் அமர்ந்து ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ராமபெருமான் ஆட்சியில் இருக்கிறார். பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சிச்சு. முடிந்ததுக்கு அப்புறம் ராமபெருமான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்படி ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது ஒரு நாய் அரண்மனை வாசல்ல குலைக்கிறது. ஒரு நாய் அரண்மனை வாசல்ல குலைக்குது. குலைத்த அடுத்த வினாடி காவலர்கிட்ட சொன்னார், ஏன் அந்த நாய் ரொம்ப நேரம் அப்படி குறைத்து கொண்டிருக்கிறது, அந்த நாய் என்னன்னு போய் கேளுங்கன்னார். உடனே அந்த காவலர் போனார், அதை விரட்டி விட்டுட்டார். தெரு வரைக்கும் துரத்தி விட்டுட்டு வந்துட்டார். போனது திரும்பி குலைக்குது. மறுபடியும் திரத்தி கொண்டு போய் விட்டுட்டு வந்தார் காவலர். மறுபடியும் அது குறைக்குது. காலையில ஆரம்பிச்சது, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இதே அந்த நாய். கடைசியா பார்த்தார், அந்த நாய் என்னமோ சொல்ல வருது போல இருக்கு. லட்சுமணா நீ போய் கேளுன்னார். என்ன அது? அந்த காவலர் போய் போய் துரத்தி விட்டுட்டு வரார். ஆனா அது மீண்டும் மீண்டும் குறைக்கிறது. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்கு என்பது தானே அர்த்தம். அதனால நீ என்னன்னு போய் அந்த நாயை கேட்டுட்டு வான்னார். லட்சுமணர் நேரா வந்தார். லட்சுமணரை பார்த்த உடனே அது குறைக்க ஆரம்பித்தது. அப்படி குறைக்க ஆரம்பித்தா அடுத்த வினாடி பார்த்தார், என்ன உனக்கு துன்பம்னார். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உங்க அண்ணா இருப்பார்ல, அவர் தானே இந்த நாட்டுக்கு ராஜா, அவரை வர சொல்லு. இல்லையா என்ன அங்க அழைச்சுட்டு போ. உடனே லட்சுமணர் போய் சொன்னாரன்னா, அந்த நாய் இப்படி சொல்லுது. சரி, உடனே கேட்டுறாதீங்க, நாய் பாஷை லட்சுமணருக்கு புரியுமான்னு. ஏன்னா அவரெல்லாம் இறைவன், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன துன்பம் என்பது. அது குறைக்கிறத வச்சு அதுக்கு என்னன்றதை புரிந்து கொண்டிருப்பாங்க. ஒருவேளை ராமபெருமானுடைய பார்வை பட்டதனால இல்ல ராமர் ஆட்சியில ஒருவேளை நாய் பேசி இருந்தாலும் பேசி இருக்கலாம். ஏன்னு கேட்டா, பாரதத்திலேயே பாத்தீங்கன்னா ஜனமேஜயனுடைய ஆட்சியிலே ஒரு நாய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த நாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த நாய் கொடுத்த சாபம். ஒரு நாய்க்குட்டி யாகம் வளர்க்கிறார் ஜனமேஜயன். ஜனமேஜயனுடைய தம்பிமார்கள் அந்த நாய்க்குட்டியை அடிச்சிட்டாங்க. அந்த நாய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. யாருகிட்ட? ஜனமேஜயன் கிட்ட. நான் எந்த தப்பும் என் குழந்தை செய்யாத பொழுது என் குழந்தைய அடித்து அனுப்பி இருக்கிறார்கள் உன் தம்பிமார்கள், நியாயம் சொல்லுன்னுச்சு. தம்பிங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சார். அடிச்சிங்களா? இல்லைன்னா யாகசாலைக்கு உள்ளர அது வந்துட்டுது,
அதனால ஒருவேளை யாகத்துக்கு உரிய பொருள்ல வாய வச்சுடுமோன்னு அடிச்சுட்டோம்னாங்க. ஆனா அந்த நாய்க்குட்டி சொன்னது, அம்மா நான் எந்த பொருள்லயும் வாய வைக்கலன்னுது. ஆனா நான் வைக்காமலேயே என்ன அடிச்சிருக்கிறாங்க அவங்க. அப்ப அதுக்கு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் தானே. அப்போ ஜனமேஜயன் விசாரணை பண்ணார். அந்த நாயை கூப்பிட்டு வச்சு, நாய்க்கு முன்னாடியே குட்டி, அதுக்கப்புறம் அங்க தம்பிமார்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணார். அப்ப அந்த தம்பிமார்கள் அடித்தது உண்மை என்பதை ஒத்துக்கொண்டாங்க. ஆனா அந்த நாய்க்குட்டி எதுலையாவது வாய வச்சுதான்னா இல்லை. அப்ப அந்த நாய் சாபம் கொடுத்துட்டு போனது. அடுத்து நீ வளர்க்கக்கூடிய யாகம் பாதியில் நிற்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த யாகம் தான் சர்பயாகம். அதுதான் பாதியிலே நின்னது. அது பாதியில நின்னதுனாலதான் நாமெல்லாம் தப்பிக்கிறோம். ஏன்னு சொல்லுங்க. அஷ்டநாகங்கள் இந்த பூமியை தாங்கின்னு இருக்குன்னு சொன்ன இல்லையா? இல்லைன்னா பூமி மாதா நம்ம கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கிடு 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 கிடுன்னு நல்லா கதி என்ன ஆகும். ஏற்கனவே ஒரு சில இடத்துல ஆமா பூமிக்குள்ளேயே போகுது இல்லையா? நம்ம பண்ற பாவத்தினுடைய சம்பளத்தை எல்லாம் அவளும் பொறுத்துன்னு இருக்கா இல்லையா? அதனால அப்ப அந்த அஷ்டநாகங்களை காப்பாற்றி கொடுத்த ஒரு பெருமை அந்த நாய் சாபத்தின் காரணமாக கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கா இல்லையா? அப்போ பாரத காலத்திலேயே நாய் பேசியதுன்னா ராமாயண காலத்துல பேசி இருக்காத? பேசி இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது குறைக்க கூடியது. அதன் மொழியில நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமணர் பார்த்தார், அண்ணா அந்த நாய் இப்படி சொல்லுகிறது. சரி அப்ப அழைத்து வா. சரி அழைத்து வந்தார். அப்பா உனக்கு என்ன துன்பம்? இல்ல என்ன ஒரு சன்னியாசி அடிச்சு விட்டார். என்ன ஒரு சன்னியாசி அடிச்சு விட்டார்னு சொன்ன அடுத்த வினாடி ராமபெருமான், யார் அந்த சன்னியாசி? காவலர்களே அவரை போய் அழைச்சிட்டு வா. இந்த நாய் எந்த இடத்துல அந்த சன்னியாசி இருக்கிறார்ன்றத சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அடுத்து அந்த சன்னியாசியை அழைத்து வந்தாங்க. இந்த நாய் அடிச்சது உண்மைதானே? ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சேன்? ராமபெருமான் கிட்ட வழக்கு நடக்குது இது. அப்போ நான் பிச்சை எடுத்துட்டு வந்தேன். அந்த பிச்சை அன்னத்துல நான் சாப்பிடலான்னு எனக்கு பசி, அகோர பசி. அந்த பசியில நான் சாப்பிடலான்னு நினைத்து எடுக்கிற பொழுது இது வாய வைக்க வந்ததோ அதனால அடிச்சு விட்டேன்னார். சொன்ன அடுத்த வினாடி ராமபெருமான் இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். இப்ப ராமபெருமான் தீர்ப்பு கொடுக்கணும். கதை ரொம்ப நல்ல கதை. இது நடந்த ராமாயணத்துல நடந்த ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு கதை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். ஆனா அதுக்கு இடையில என்னென்ன நீதிகள் நடந்திருக்கின்றது அப்படிங்கறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன நீதி கதைகள் நடந்திருக்கின்றது என்பது நமக்கு எல்லாம் தெரியாது. இப்ப அப்படி சொல்லுகிற பொழுது ராமபெருமான் பார்த்தார், இந்த சன்னியாசிக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? சன்னியாசி கிட்ட சொல்றார், ஐயா உங்களுக்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கிறீங்க. உங்க அறிவு என்னது? 6. நாயினுடைய அறிவு என்னது? 5. நாயினுடைய அறிவு 5. அதுக்கு தெரிஞ்சதே என்னது? உணவை எங்க பார்த்தாலும் வாயை வைத்து சாப்பிட வேண்டும். அதுதானே. அப்ப அந்த உணவு என்று சொல்லக்கூடியதை, நாய் என்று சொல்லக்கூடியது 5 அறிவு உள்ளது. அந்த 5 அறிவு கொண்ட நாய், அதுக்கும் பசி. இப்ப உங்களுக்கு எப்படி பசி எடுக்குதோ அதுக்கு மாதிரி அதுக்கும் பசி எடுத்திருக்கும் இல்லையா? அது பசியினுடைய கொடுமையினால உணவை பார்த்ததும் அதை சாப்பிட வந்தது. இது அதனுடைய குற்றம் அல்ல, நாயினுடைய குணம். நாயினுடைய குணம் என்ன? எங்க உணவை பார்த்தாலும் அதுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா விலங்குகள் வாழ்வதே உண்பதும் உறங்குவதும். அதை தவிர வேற விலங்குகளுக்கு ஏதாவது தெரியுமா? கோயிலுக்கு போகுமா? ஏதாவது கேட்குமா? இன்னொன்னு, விலங்குகள் சமைக்குமா? விலங்குகள் சமைச்சு சாப்பிடுமா? யாராவது சமைத்து கொடுத்தால் தான் உண்ணும் இல்லையா? ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? சமைக்க தெரியும் இல்லையா? 6வது அறிவு கொடுத்தது உங்களுக்கு அந்த உணவை சமைக்க தெரியும். ஆனா அந்த நாய்க்கு என்ன தெரியாது? சமைக்க தெரியாது. அதுக்குரிய பொருள் ஈட்ட தெரியுமா?
தெரியாது. அடுப்பத்த வைக்க தெரியுமா? தெரியாது. அது யாரோ சமைத்திருந்தால் தன் பசியை ஆற்றிக் கொள்ளுவதற்கு அந்த உணவை வாயை வைத்து உண்பது அதனுடைய பழக்கம், குணாதிசயம். குற்றம் யார் பேர்ல? இப்போ சன்னியாசி பேர்ல. ஒண்ணு, நீ பிச்சை எடுத்துட்டு வந்த இல்லையா, அது கிட்ட சாப்பிட வந்த உடனே ஒரு பிடி நீ வச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அது பசியே போக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணிருக்கணும், உன் உணவை நீ எடுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒன்னும் மாறி போயிடுறதுல, ஒரு நிமிஷத்துக்குள்ளர உலகம் ஒன்னும் மாறி போயிடுறதுல, இல்ல உன் பசி ஒரே நிமிஷத்துக்குள்ளர அடங்கி போயிடுறதுல. ஏன்னா ஒரு தட்டு சாப்பாட்டையும் இல்ல ஒரு இலையினுடைய சாப்பாட்டையும் நீ ஒட்டுமொத்தமா அப்படியே விழுங்க போறதும் கிடையாது. அதான உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே உண்பாய். அப்ப அதுல ஒரு பிடி உணவை எடுத்து அதுக்கு வச்சுட்டு நீ உண்டிருக்கலாம். ஏன்னா நாயினுடைய குணாதிசயம் அது. யார் தட்டுல இருக்கு, யாரு நீ சன்னியாசி, நீ பசியோட இருக்கே, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா மனிதன் நீ சிந்திக்க உனக்கு தெரியும் அல்லவா. அந்த நாய்க்கு பசி எடுப்பதனால் தான் அந்த நாய் அந்த உணவில் வாயை வைக்கிறது என்பது தெரியும் அல்லவா. ஒருபடி உணவை எடுத்து வைத்து விட்டு அல்லவா நீ சாப்பிட்டிருக்கணும். அது மட்டும் இல்ல, அது ஒண்ணும் உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி ஒன்னும் உண்ணல. நீ வைத்திருக்கக்கூடிய தட்டுல இருக்கக்கூடிய உணவை வாய வைக்க வந்தது. அதானே நாயினுடைய குணம். அதுக்கு 5 அறிவு, உனக்கு 6 அறிவு. 6 அறிவு இருக்கக்கூடிய நீயே பகிர்ந்து உண்ணக்கூடியதை மறுத்த காரணத்தினால் அது வாய வைக்க வந்தது. இதான் நிஜம். இப்போ சன்னியாசி குற்றம் யார் பேர்ல? சன்னியாசி பேர்ல. அதனாலதான் திருமந்திரத்தில் திருமூலர் அப்பவே சொல்லிட்டார், 3000 வருஷம் தவம் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடி திருமந்திரம் என்கின்ற 3000 பாடலை கொடுத்தார். அதுல சொல்லுகிற பொழுது சொல்றார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக சொல்லக்கூடிய வரி யாரு கூடியது? யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு படி காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடும், இல்லை ஒரு படி நாய்க்கு வச்சுட்டு சாப்பிடும், இல்லையா நீ வளர்க்கக்கூடிய பசுமாட்டுக்கு வை, இல்லையா ஏதாவது ஒரு ஜீவன்களுக்கு, ஒரு பறவைகளுக்கு, ஏதோ ஒன்றுக்கு. அதுவும் இல்லையா எறும்பு புத்திலியாவது ஒரு அரிசியை 2 போட்டுட்டு சாப்பிடும். அதுதான் சொல்லி கொடுத்தார் இல்லையா. இப்ப அதுக்கு உதாரணம் இங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ராமபெருமான் சொல்றார், யார்கிட்ட? சன்னியாசி கிட்ட சொல்றார், குற்றம் தங்கள் பெயரில், நாயை அடித்தது மகாமகா பாவம். இப்போ தண்டனை ராமபெருமான் கொடுக்க முடியாது. யாரு? இந்த சன்னியாசி கிட்ட அடி வாங்கினது யாரு? இந்த நாய். சன்னியாசி கிட்ட அடி வாங்கியது யாரு? இந்த நாய். இப்போ சன்னியாசி கிட்ட அடி வாங்கிய நாய் தான் இப்ப அந்த சன்னியாசிக்கு தண்டனை கொடுக்கணும். ராமபெருமான் தீர்ப்பு கொடுத்தார். அப்ப நான் தண்டனை கொடுக்கவில்லை, அந்த நாய் என்ன சொல்லுகிறதோ அதை தாங்கள் செய்ய வேண்டும். இத சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்ப அந்த நாய்கிட்ட ராமபெருமான் கேட்கிறார், நீ தீர்ப்பு என்ன சொல்ல போகிறாய்? அதற்கு அந்த நாய் சொன்னது, பக்கத்தில் அருகாமையில் ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது. அந்த சிவன் கோயிலில் அவர் தொண்டு செய்து அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு அவர் வாழ வேண்டும். இதுதான் நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. இது நடந்த கதை. இப்ப ராமருக்கு சந்தேகம். ஒண்ணு, அந்த நாய் அந்த சன்னியாசியை கடிச்சிருக்கணும், இல்லையா சிறையில போடுங்கன்னு சொல்லி இருக்கணும். சிறையில போடுங்கன்னு சொல்லு. இல்ல நான் வாங்கின அடிய அந்த சன்னியாசி காவலர்களை விட்டு 2 சவுக்கடி வாங்கி இருக்கணும். நம்ம எல்லாம் தண்டனை எப்படி கொடுப்போம்? அப்படித்தானே கொடுப்போம். தண்டனை என்ன? நான் வாங்கிய அடிய திருப்பி ரிட்டர்ன் கொடுப்போமா இல்லையா? அப்படித்தானே சிந்திப்போம். ராமபெருமானுக்கு அன்னைக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. இந்த நாய் ஏன் இப்படி சொல்லி இருக்கும், இந்த நாய் ஏன் இப்படி சொல்லி இருக்கும்? ராமபெருமான் சிந்திக்கிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான்.
வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், போனாராம், கொடுத்தாராம். எல்லாவற்றிலும் ராமநாமத்தை சேர்க்கலாம். தசவதாரத்தில் 7வது அவதாரம். ஒரு மனிதனுக்கு 7 பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படி 7வது அவதாரமாக அவதாரம் செய்த ராமபெருமான் சொல்லக்கூடியது அந்த எதுக்கு 11,000 ஆண்டு காலம் ராமபெருமான் வாழ்ந்தார். ஒரு நிமிடம் கூட நான் என்கின்ற அகந்தையோ அல்லது நான் கடவுள் என்பதை சிந்திக்கவே இல்லை ராமபெருமான். மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களை அனுபவித்த ஒரே ஒரு பெருமான் ராமபெருமான். தசவதாரத்திலேயே ராமாவதாரம் அவ்வளவு சிறப்புக்குரியது. கடைசியாக மனிதர்கள் பிராணன் எப்படி பிரியுமோ அப்படி பிரிந்து வைகுந்தம் போனார். அப்பேற்பட்ட ராமபெருமான் இரவெல்லாம் தூங்கல. மறுநாள் பார்த்தார், அந்த நாய்கிட்ட போய் கேள்வி கேட்கணும். ராமருக்கே விளங்கல. ஏன் இப்போ தண்டனை கொடுக்கணும்னா துன்பப்பட்டது அந்த நாய். ஆனா சிவன் கோயில்ல போய் அந்த சன்னியாசி தொண்டு செய்து அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு அங்கேயே இருக்கணும். இதுதான் நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு அந்த நாய் சொல்லி இருக்கு. இப்ப ராமபெருமானுக்கு சந்தேகம் வந்தது. ராமபெருமான் கேட்கிறார், அந்த நாயை கூப்பிட்டு வச்சு கேட்கிறார், இல்ல அறிவோ 5 நல்ல நம்மெல்லாம் நிறைய படிச்சுட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அறிவு எக்கச்சக்கமா இருக்குன்னு சில பேருக்கு மேதாவியா சில பேச்சுகள் பேசுவோம். இங்க சொல்லுகிற பொழுது அந்த நாய்கிட்ட ராமபெருமான் கேட்கிறார், ஐயா எல்லாரும் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க கொடுத்தது தண்டனை அல்லையே, நீ கொடுத்தது தண்டனையே இல்லையே, அவருக்கு பரிகாரம் தேடுவதற்கு தானே உபாயம் செய்திருக்கிறீர் அப்படின்னு இந்த நாயை பார்த்து ராமபெருமான் கேட்டார். அப்ப அந்த நாய் சொன்னது, முன் ஜென்மத்தில் நான் சில பாவங்கள் செய்தேன். நானும் ஒரு அடியாரா பிறந்திருந்தேன், ஒரு மனிதனாக பிறந்திருந்தேன். 6 அறிவு எனக்கு இறைவன் கொடுத்தார். அந்த அறிவை வைத்து நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பல பல பாவங்கள் செய்தேன். என்ன பாவம்? ஆனா இங்க யாரும் அந்த பாவத்தை சுட்டி காட்டலனாலும் மனுமுறை கண்ட வாசகம் என்று ஒரு வாசகம் இருக்கு. வள்ளலார் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெருமான் மனுமுறை கண்ட வாசகத்தில் 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுறார். நாம் எல்லாம் கூட அதை ஒரு பேப்பர்ல ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்ணி பார்க்கணும். பாராயணம் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடியாவது பாராயணம் பண்ணிட்டு பொழுது விடிஞ்சா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பாவத்துல எந்த பாவமும் நாம செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும். சரி, அப்படி அந்த பாவம் என்னது? அந்த 44 வகையான பாவம் என்னது? நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவர விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, மாதா பிதாவை வைது நின்றேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படிம்பார். அப்போ இவ்வளவு பாவம் மனிதர்கள் செய்யறோமா? இவ்வளவு பாவம் செய்யறோம். இந்த நாய் சொன்னது, இந்த மாதிரி சில பாவங்களை நான் பண்ணேன். நல்ல உயர்ந்த பிறவி கொடுத்தார். யார் அவரு? இறைவன். நான் இந்த மாதிரி பாவம் செய்ததனால ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாயா பேயா அழையிறேன். இந்த அவதாரம் நாய் அவதாரம். அந்த நாய் சொல்லுது, என்ன சொல்லுது? ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாயா பேயா அலையிறேன்னு. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார்,
ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய பேர் நினைப்போம் இல்லையா, என்னென்னமோ நினைப்போம், சில பாவங்கள் செய்வோம். இங்கு சொல்லுகிற பொழுது ஆண்டாள் நாச்சியார் சொல்றார், கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம். இந்த உலகத்திற்கு நான் என்ன காரியமா வந்தேன், அந்த காரியத்தை விட்டுட்டு என்னை விலகச் செய்யக்கூடாது. இருப்பதை சில பேருக்கு பகிர்ந்து தான தர்மத்தை செய்யணும். பின்னாடி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒருவரும் வரப்போறது கிடையாது. ஒரே ஒருத்தர் கூட வரப்போவது கிடையாது. அப்படி வராத ஒரு செல்வத்திற்காக ஓடி 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 நானா அலைந்து திரிந்து சேர்த்து வைத்தால் என் பிள்ளை சொல்றா, பக்கத்து வீட்டுக்கார் 1 கோடி சேர்த்து வச்சிருக்கார், நீ தெரு கோடியில் இருக்கே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? பிள்ளைங்க கேட்கிறாங்க. கோடி ரூபாய் சேர்த்து வச்சாலும் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுடுறான், அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுறான். இறந்து விட்டாலும் கூட, எப்போ இறந்து விட்டால் கூட சில பிள்ளைகள் ஈமக்கிரியை செய்ய மாட்டேன்றா. இறந்து விட்டால் கூட சில பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டேன்றா, ஈமக்கிரியை செய்ய மாட்டேன்றா. பணம் அனுப்பி வைக்கிற, நீங்களே பண்ணிடுங்கோ. உண்டா இல்லையா? எவ்வளவு விசா கிடைக்கல, பிளைட் டிக்கெட் கிடைக்கல சொல்றாங்களா இல்லையா? ஆனா மார் மீதும் தோல் மீதும் என்ன பண்ணு சுமந்து, மார் மேலையும் தோல் மேலையும் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கடைசி காலத்துல நம்மளை காப்பாத்துவான்னு பார்த்தா அவன் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுறான். உண்டா இல்லையா? அப்போ இதெல்லாம் பின்னாடி வருமானா வராது. அதனாலதான் இங்க சொல்லுகிற பொழுது சீரிய சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆராய்ச்சி பண்ணாம இறைவன் கொடுக்க கூடாது. எதை? திருவருளை. அப்ப எப்படி கொடுக்கணும்? நல்லதா இருந்தா கொடுக்கணும், நல்லது மட்டுமே கொடுக்கணும். ஏன்? கெட்டதை கொடுத்துட்டு நம்மை கொண்டு போய் மீண்டும் பிறவி பெருங்கடலில் விடுவதை காட்டிலும் நல்லதை கொடுத்தா நம்மள எவ்வளவு சிறப்பா இருப்போம். 4 பேருக்கு நல்லது செய்வோம் இல்லையா? பகவான் கீதையில சொல்றார், பரோபகாரம் இதம் சரீரம், பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்தினால ஒரு 4 பேருக்காவது நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருவருக்கு கூட தீங்கு செய்யக்கூடிய எண்ணம் கூட மனசுல உதிக்காதே. இறைவனிடத்துல அதை கேட்கணுமா? நாம எல்லாம் என்ன கேட்கணும்? அவங்க இப்படி வாழ்றாங்க, நாம இப்படி வாழ்றோமே நினைக்கூடாது. என்ன பண்ணணும்? இறைவா, இருப்பது போதும், முடிந்த வரைக்கும் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடு. இறைவன் கிட்ட என்ன கேட்கணும்? இருக்கிறதுக்கு ஒரு இடம், உண்பதற்கு தினமும் 3 வேளை உணவு கொடு. ஒரு வேளை கூட உணவு சாப்பிட முடியாத கிடைக்காதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதை காட்டிலும் நான் இருப்பது எவ்வளவோ மேல் என்று நினைக்கணும். இன்னொன்று, உண்ண உணவு உடுக்க உடை என்ன கேட்கணும்? நம்ம வேட்டிய நாமே கடைசி வரைக்கும் கட்டிக்கணும்னு கேட்கணும். புரியுதா நான் சொல்றது? அடுத்தவங்க யாராவது நமக்கு கட்டி விடுறதுக்கு வேண்டாம். அதனாலதான் சிதம்பரம் நோயுற்று எங்க திருப்போரூர் சந்நிதி முறை என்று ஒரு முறை பாடினார். திருப்போரூர் கோயில் முருகப்பெருமான் கோயிலை கட்டிய சிதம்பரம் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெருமான் விபூதி கொடுத்தே கட்டப்பட்ட கோயில், விபூதி கொடுத்தே கட்டப்பட்ட கோயில். மூலவராக ஒரு சிலை செய்து வைக்கணும், சிலையை வடிச்சு வைக்கணும்னு நினைச்சார். எல்லார்கிட்டையும் போய் யாசகம் கேட்டார். ஒருவரை இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார். முருகா 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 முருகான்னு அழுதுண்டே படுத்துட்டு இருந்தார். முருகர் கனவுல சொல்றார், வெள்ளம் வரும், பெரு வெள்ளம் வரும், அதுல ஒரு கட்டை மிதந்து வரும், அதை கொண்டு என்னை வடிவமைத்து பூஜை செய்து வா அப்படின்னார். பனமரத்தினால் ஆன மூலவர் திருப்போரூர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பாடுகிற பொழுது சிதம்பரம் சுவாமிகள் பாடுறார், நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கீழ் வைப்பாய் என்னைன்றார். எவ்வளவு அற்புதம் இல்ல? இதை கேட்கணும் தினமும்.
இந்த பாட்டு ஒண்ணுத்தையாவது மனப்பாடம் பண்ணி வச்சு கேட்கணும். நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து என்னைனார். இத கேட்கணும் பகவான் கிட்ட. நம்ம வேட்டிய நாமே உடுத்தி நம்ம புடவைய நாமே கட்டிக்கிட்டோம்னா நம்மள மாதிரி கோடீஸ்வரர்கள் உலகத்துல வேற யாரும் கிடையாது. நிறைய பேர் பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேட்கறோம்ல, அதை விட நம்ம புடவைய நம்ம வேட்டிய கை கால் என்று சொல்லக்கூடியதை ஆரோக்கியமா வச்சுருந்தாவே அதுவே பெரிய விஷயம். அதனாலயே என்னமோ தெரியல, ஆண்டாள் நாச்சியார் இதை சொல்றார். சீரிய சிம்மாசனம் என்று சொல்லக்கூடியதில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆராய்ச்சி பண்ணி கொடு. ஏன்னா எனக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சா நீ கொடுக்காதே. ஏன்னா நாமெல்லாம் கேட்கறது அத்தனையுமே கெட்டது தானே. நல்லதை கேட்கிறோமா? சிதம்பரம் சுவாமி கேட்ட மாதிரி கேட்டோமா? இல்லையே. அப்படியா நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். பகவானே உன்னை நான் பூஜிக்கிற சதா அடியாரா இருக்கணும் கேட்கிறோமா? இல்லை. இல்லை உன்னை சிந்திக்கின்ற அடியாரா இருக்கணுமா? இல்லை. இல்லை உன்னை சேவிக்கிற அடியாரா இருக்கணுமா? உன்னை பாடுற அடியாரா இருக்கணுமா? பாடக்கூடிய இடத்துல உட்கார்ற அடியாராவது இருக்கணுமான்னு கேட்கணும். அது கூட நம்மெல்லாம் கேட்கறதில்ல இல்லையா? ஆனா ஏதோ சில புண்ணியம் பண்ணிருக்கிறோம். இந்த கோயில்ல இந்த நாள்ல உட்கார்ந்து இந்த சொற்பொழிவை கேட்கணும்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஏதோ ஒரு ஜென்மத்திலே யாரோ ஒரு அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ இல்லை நம்ம முன் ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும், இறைவனை தரிசிக்க முடியும், இறைவனை பாட முடியும் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ராமபெருமான் அந்த நாய்க்குட்டியை அழைத்து அந்த நாய்க்கு என்ன துன்பம் என்பதை ஆராய்ச்சி பண்ணி அந்த சன்னியாசியை அழைத்து அந்த சன்னியாசிக்கு கொடுத்தார். அப்ப அந்த நாய் என்ன சொன்னது? நான் முன் ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்தினால் என்னுடைய பிறப்பு ஒரு அறிவு கீழே வந்துட்டுது. அதே பாவம் அந்த யாருக்கு வரக்கூடாது? அந்த சன்னியாசிக்கு வரக்கூடாது. அஞ்சறிவு இருக்கிற நாய் கேட்டதுங்க, அந்த சன்னியாசிக்கு வரக்கூடாது. அவரு தினமும் அந்த சிவபெருமான பார்ப்பார், அங்க யாராவது பாடினா அதை கேட்பார், அந்த இறைவனுக்கு படைத்த உணவை கொடுத்ததை அவர் உணவாக அருந்துவார். அப்போ அந்த கோயிலை சுத்தம் செய்வார். சிவ அடியார்கள் அவரும் ஒருவராக இருப்பார். அடுத்த ஒரு பிறவி அவருக்கு இருக்குமானால் அல்லது சிவன் கோயில்ல இறைவனாக பிறக்கிறதுல அந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்து 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 ஒருவேளை 33 கோடி தேவர்கள் அவர் ஒருவரா போகலாம், இல்லையா 63 நாயன்மார்கள் ஒருவராக போகலாம், இல்லையா அவர் செய்யக்கூடிய தொண்டை கண்டு இறைவனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு முக்தி கொடுத்து கைலாய பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இல்லையா? ஆனா நாமெல்லாம் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு கண் போனா கூட எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைப்போம். அந்த இறைவன் ராமபெருமானுடைய அவர் பார்வைப்பட்டதனால அந்த நாய்க்கு அப்படி ஒரு அறிவு அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தது போல இறைவனிடத்தில் நாமும் நல்ல அறிவை கொடுத்து யாருக்கும் துன்பமில்லாத பரோபகாரம் இதம் சரீரம் என்று இந்த சரீரத்தினால் முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. அதனால் ஆராய்ந்து அருளை தருகின்ற பொழுது எங்களுக்கு துன்பமில்லாத திருவருளை தாய் இறைவா, உன் திருவடியிலேயே இருக்கக்கூடிய திருவருளை தாய் இறைவா என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் நிறைவு செய்திருக்கின்றார். அடுத்த பாடல் நாளைய தினத்தில் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நோய் என்று சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மீண்டும்
மாலை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.